ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு வீடியோவை இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் அந்த எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் வீடியோ. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியை மட்டுமே மெயினாக டிஸ்கஸ் பண்ண ஒரு ஃபுல் வீடியோ. அதாவது நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் நம்மளுடைய சயின்ஸ் ரிலேட்டடாக, அதாவது பயாலஜி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கும், இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் தொட போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 5லிருந்து 7 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் மெயினாக இப்போ நான் இந்த வீடியோவில் நடத்த போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிலையும் ஜுவாலஜி அப்படின்ற டாபிக். அதுலேருந்து கட்டாயம் 2லேருந்து 3 கேள்விகள் இருக்கும். ஸோ அதனால் ஜுவாலஜி சிலபஸ் மொத்தத்தையும் கவர் பண்ணி ஒரே சிங்கிள் வீடியோவா நான் இதில் கொடுக்க போகிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சயின்ஸ் சிலபஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd பாருங்க, உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். உயிரினங்களின் வகைப்பாடு, அப்புறம் உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சி, மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நம்ம முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் ஆர்டரில் போக போகிறதில்ல. நம்ம என்ன ஆர்டரில் போக போகிறோம் அப்படின்னா எதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் ரிப்பீட்டடாக இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக இருக்கிற டாப்பிக்கை நம்ம அப்புறம் முடிப்போம். ஸோ முதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து மற்றும் மனித நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை தான் முதல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஊட்டச்சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுக்கு 2 ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஒன்று பெரு ஊட்டச்சத்து, ஒன்று நுண் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரிஷன், தமிழில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு. இந்த 3ம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான பெரு ஊட்டச்சத்து. ஸோ இது நம்ம அன்றாட சாப்பிடும் சாப்பாடுலேருந்தே கிடைச்சிடும். கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்ற ரைஸ்லேருந்து கிடைச்சிடும். புரதம் அதில் நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா, அதில் புரதம் கிடைச்சிடும். ஸோ கொழுப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பாரில் தாளிக்கிற அந்த தாளிப்புக்குள்ள அதில் ஊற்றுற எண்ணெயோ, இல்லை நம்ம வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றோன்னா அதில் ஊற்றப்படுற எண்ணெயோ, இல்லை பொரியல் வச்சு சாப்பிட்றோம் அதில் ஊற்றப்படுற இந்த எண்ணெய், இந்த சம்மந்தமான பொருட்கள் மூலமா நமக்கு கொழுப்பு கிடைச்சிடும். ஸோ நுண் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மைக்ரோ நியூட்ரிஷன், இது 2. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள், இன்னொன்று தாது பொருட்கள். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சாப்பிடும் உணவுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்றாடம் கிடைச்சிடும். விட்டமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறியிலேருந்து கிடைக்குது. மினரல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய்கறி, பால், முட்டை, ஸோ இதுலேருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மினரல்ஸும் கிடைச்சிடும். ஸோ நம்ம அன்றாடம் எடுத்துக்கும் உணவில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ், வைட்டமின் மற்றும் மினரல்ஸ் இருக்கணும். தமிழில் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு மற்றும் விட்டமின்ஸ் அண்ட் தாது பொருள்கள் இதெல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம 1 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல 4.1 கலோரி எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்ம உணவாக எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம உடம்புல எனர்ஜியாக மாறினாதான் நம்ம உயிரோடு இருக்க முடியும், உடம்பும் வேலை செய்யும். ஸோ அந்த எனர்ஜியை தான் பார்த்தீங்க அப்படின்னா கெலோரி அப்படின்ற அலகு, கெலோரின்ற யூனிட்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 1 கிராம் கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு உருண்டை சாப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல 4.1 கெலோரி நம்ம கிடைக்கும். அதே 1 கிராம் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லை 1 ஸ்பூன் நெய்ன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கும் பொழுது நமக்கு 9.3 கெலோரிஸ் கிடைக்கும். 1 கிராம் ஆஃப் புரோட்டீன், புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.1 கெலோரி கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கெலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கு இல்லையா, சாப்பிட்ற பொருள் செரிமானத்தின் பொழுது என்னவா மாறும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கும் பொழுது அது செரிமானத்தின் பொழுது சர்க்கரை, சுகராக மாறும். இதே புரதம் பார்த்தீங்க அப்படின்னா அமினோ அமிலமாக மாறும். இங்கிலீஷில் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொழுப்பு, ஸோ கொழுப்பு அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, லிபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தமிழில் கொழுப்பு அப்படின்ற ஒரே வார்த்தையை தான் மீன் பண்ணும். ஸோ கொழுப்பு டைஜஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு அமிலம், ஃபேட்டி ஆசிட் மற்றும் கிளிசரால் அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா செரிமானத்தின் பொழுது மாறும்.
நம்ம இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி கார்போஹைட்ரேட், அதாவது நம்ம அரிசி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியர்களுக்கான மெயினான ஃபுட்டு. ஸோ நம்ம அரிசி அதிகமாக எடுக்கும்பொழுது நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் உடையும் பொழுது தான் நமக்கு அது சர்க்கரையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உடலில் வரும் சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக பிரிப்பாங்க. தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு பிரிப்பாங்க. இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட். மோனோ அப்படின்னா 1, டை அப்படின்னா 2, பாலி அப்படின்னா நிறைய. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேயே இருக்கும். சாக்கரைட் அப்படின்னா அது சர்க்கரையை குறிப்பது. ஸோ ஒற்றை சர்க்கரைக்குள்ளே என்னெல்லாம் வரும்னா ட்ரையோசிஸ், பென்டோசிஸ், ஹெக்டோசிஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுலேயே இருக்கும். இரட்டை சர்க்கரை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். இந்த இரட்டை சர்க்கரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரட்டை சர்க்கரை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒற்றை சர்க்கரை என்னன்னா ட்ரைசோசிஸ், அதாவது ட்ரையோசிஸ், பென்டோசிஸ், ஹெக்டோசிஸ். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கரை மட்டும் இருக்கும். மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கரை இருக்கும். கூட்டு சர்க்கரை அப்படின்றது ஸ்டார்ச், கஞ்சி, ஓகேவா, தரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பல சர்க்கரைகள் இருக்கும். அதனால தான் சர்க்கரையை 1, 2 கூட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இரட்டை சர்க்கரை தான். ஸோ இரட்டை சர்க்கரை உடைக்கும் பொழுது என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல 3 விஷயங்கள் தான் இரட்டை சர்க்கரை: மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஓகேவா. மால்டோஸை உடைக்கும் பொழுது, அதாவது நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம், அதில் மால்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மால்டோஸ் நம்ம செரிமானத்தின் பொழுது என்னவாகும்னா குளுக்கோஸாக பிரியும். சுக்ரோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக பிரியும். லாக்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா குளுக்கோஸ் கேலக்டோஸாக பிரியும். இது எல்லாமே சர்க்கரை தாங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வடிவமைப்பு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சர்க்கரை தான். மால்டோஸ்னா குளுக்கோஸாக பிரியும், சுக்ரோஸ்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக பிரியும், லாக்டோஸ்னா குளுக்கோஸ் கேலக்டோஸாக பிரியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நிறைய டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் இதை பார்த்துருக்கலாம். மால்டோஸை உடைக்கும் பொழுது நம்ம கிடைப்பது என்ன? குளுக்கோஸ் அப்படின்றதுல நம்ம ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதை உடைக்கும் பொழுது எது கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செரிமான இடங்கள், எந்த பொருட்கள் எந்த இடத்துல செரிமானம் ஆகும் அப்படின்றது. ஸோ நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது அதில் மால்டோஸ் இருக்குன்னா முதலில் அதை நம்ம வாயில் தானே போடுறோம். அப்போது நம்மளுடைய உமிழ்நீர், ஸோ சலைவாவோட சேரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மால்டோஸ் பாதி டைஜஷன் ஆகிடும். மீதி டைஜஷன் ஆகாத அந்த பாதி பார்த்தீங்க அப்படின்னா கணையத்தில் போயிட்டு கணைய நீர்னால பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்னால டைஜஷன் ஆகிடும். இதுவே மால்டோஸ் தான் உடஞ்சி குளுக்கோஸாக மாறுது இல்லையா. ஸோ நம்மளுடைய குடல் பகுதியில், சிறு குடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கும் அந்த குளுக்கோஸும் நமக்கு டைஜஷனுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரத வகைகள், ஸோ புரோட்டீன் டைப்ஸ். ஸோ 2 வகையான புரோட்டீன் நம்ம உடலுக்கு தேவை. ஒன்று தமிழில் பார்த்தீங்கன்னா அமைப்பு புரதம், செயல் புரதம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அண்ட் ஃபங்க்ஷனல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், அதாவது அமைப்பு புரதம் எதுக்கு அப்படின்னா உடல் அமைப்புக்காக. ஸோ பாடி ஸ்ட்ரக்சர், இப்போ நமக்கான கை கால் இதுக்குள்ளே அந்த தசைகள் எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வளரணும் அப்படின்னா புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது ஜிம்முக்கெலாம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கும் பொழுது நம்ம மசில் டெவலப்மெண்ட்டும் நிறையா இருக்கும்ட்டு. எஸ், ப்ரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் நல்லா இருக்கணும், அதாவது உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் அமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பு புரதம் பெரிய ரோல் பிளே பண்ணும். செயல் புரதம், ஸோ ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நொதிகள், என்சைம்ஸாக இருக்கும். அதாவது நமக்கு இப்போ உடல் நல்லா இருக்குது, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, உடலுக்குள்ளே இருக்கும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யணும். இதயம், லங்ஸு, பிரெயின், அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன், இந்த மாதிரி எல்லாமே வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு செயல் புரதம் தேவை. அந்த செயல் புரதத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் நொதிகள்னு சொல்லுவாங்க. இந்த நொதிகளை உருவாக்குறதுக்கு செயல் புரதம் தேவைப்படுகிறது. இதுதான் 2 வகையான புரதங்கள். இப்போ நம்ம சர்க்கரை வகைகள் பார்த்தோம், புரத வகைகள் பார்த்தோம். இப்போ நம்ம கொழுப்பு வகைகள் பார்ப்போம். கொழுப்பு வகைகளில் 2 கொழுப்பு வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்வாங்க. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எண்ணெய், அதாவது நீங்கள் ஒரு எண்ணெய் பேக்கெட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் நீங்கள் சூடே படுத்தலை, அந்த பேக்கெட்டில் அது புதுசாக இருக்குது, இல்லை முதல் முறை அந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு பேக்கெட்லேருந்து பிரித்து நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றும் பொழுது இருக்கும் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவுறா கொழுப்பு. ஒன்ஸ் அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடுபடுத்திட்டீங்க அப்படின்னா அது நிறைவுற்ற கொழுப்பாக மாறிடும். ஸோ நிறைவுறா கொழுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிணைப்புகள் இருக்கும், டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். நிறைவுற்ற கொழுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிணைப்பும் இல்லாமல் கொழுப்புகள் தனித்தனியாக இருக்கும். இதுதான் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான கொழுப்பு வகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவைப்படும், ஒமேகா 3, ஒமேகா 6. ஸோ இந்த ஒமேகா அப்படின்ற பேரை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மீன் எண்ணெய் மாத்திரை, காட் லிவர் ஆயில்
மாத்திரை எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒமேகா சத்து இதில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒமேகா சத்து நம்ம உடம்புக்கு எதுக்கு அப்படின்னா ப்ரெஷர்லாம் தாங்கிறதுக்காக. ஸோ ப்ரெஷர் அப்படின்னா வெறும் நம்ம பிளட் ப்ரெஷர் மட்டும் கிடையாது, மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு ஒமேகா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா மீன் தண்ணி கடியில் இருக்கும். ஸோ தண்ணியோட ப்ரெஷரை மீன் தாண்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் தண்ணி கடியில். ஸோ அது உடம்புலேருந்து கிடைக்கும் அந்த ஒமேகா சத்து தான் நமக்கும் வந்து நல்லது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான ஒமேகாக்கள் தேவைப்படுது. ஒமேகா 3 ஒமேகா 6. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பேர் படித்தாலும் அதுக்கு இருக்கும் சயின்டிஃபிக் நேம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒமேகா 3 என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபோ லினோலெனிக் அமிலம் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒமேகா 6 பார்த்தீங்கன்னா லினோலெனிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம வைட்டமின்கள் பார்ப்போம். வைட்டமின்கள் அவை இருக்குது அப்படின்னு முதல் கண்டுபிடிச்சது யாருன்னா என்ஐ லூயின் அப்படின்றவர். ஸோ வைட்டமின்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைகள் இருக்குது. கொழுப்பில் கரைபவை, நீரில் கரைபவை அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பில் கரைபவை தான் வைட்டமின்களில் அதிகம். ADEK இந்த 4ம் கொழுப்பில் கரைபவை. நீரில் கரைபவை பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் பார்த்தீங்கன்னா 2 தான் BC. ஓகேவா? 7 இருந்து E வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா K இந்த 1 மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் BC மட்டும்தான் தண்ணியில் கரையும். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பில் தான் வந்து கரையும். மற்ற எல்லா வைட்டமின்களும் அதாவது ஏலேருந்து ஈ வரைக்கும் கேலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உணவுலே கிடைச்சிடும். உணவில் கிடைக்காத ஒரே ஒரு வைட்டமின் என்ன அப்படின்னா வைட்டமின் டி. இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா சூரியன் கிட்டேருந்து கிடைக்கும். அதாவது காலை, அதாவது சூரியன் உதித்தெழும் போதோ இல்லை சூரியன் மறையும் பொழுதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் போகிறீங்க அப்படின்னா நம்ம உடலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைட்டமின் டியை உருவாக்கிக்கும். ஸோ மெயினாக உடலில் வைட்டமின் டி உருவாகிற இடம் என்னன்னா நம்மளோட ஸ்கின் தோல் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி உருவாகும். வைட்டமின் டி உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஹைட்ரோ கொலஸ்ட்ரால். இது நம்ம தோலுக்கு அடியிலேயே இருக்கும். இந்த ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் தான் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படும்பொழுது வைட்டமின் டியா வந்து மாறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி மட்டும் நமக்கு உணவுலேருந்து கிடைக்காம வெளியிருந்து கிடைக்கும். ஸோ தனிமங்கள் மற்றும் தாது உப்புக்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் மற்றும் மினரல் சால்ட்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். எப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தில் 2 ஊட்டச்சத்து பார்த்தோம் இல்லையா, பெரும் ஊட்டச்சத்து நுண் ஊட்டச்சத்துன்னு. அதே மாதிரி இந்த தாது உப்புக்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிக தேவை குறைவான தேவை அப்படின்றது இருக்கும். மிக அதிக தேவை அப்படின்றது எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் அன்றாடம் செயல்படுறதுக்கு தேவையானது மிக அதிக தேவை, அப்பப்போ தேவைப்படுறது குறைவான தேவை. ஓகேவா? ஸோ இல்லை மிக அதிக தேவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே குறைவான தேவை. மிக அதிக தேவை என்ன அப்படின்னா CA அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம், NA அப்படின்னா சோடியம், P அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், S அப்படின்னா சல்ஃபர், K அப்படின்னா பொட்டாசியம், Mg அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம், Cl அப்படின்னா குளோரின். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். காணாச்சா தெரிஞ்சாதான் PS ப்ரீ ஸ்கூலுக்கு போக முடியும், KMG கிளாஸ் போக முடியும், அப்புறம் தான் CL காலேஜுக்கு போக முடியும். ஸோ காணா தெரிஞ்சாதான் PSக்கு போக முடியும், KGக்கு போக முடியும், அப்புறம் ஃபைனலாக காலேஜுக்கு போக முடியும். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது குறைவான தேவை தான். ஸோ குறைவான தேவையில் பார்த்தீங்கன்னா Fe அப்படின்னா இரும்பு, Zn அப்படின்னா ஜிங்கு, Cu அப்படின்னா காப்பர், CO கோபால்ட்டு, Mn அப்படின்னா மேங்கனீஸ், I அப்படின்னா அயோடின், F அப்படின்னா ஃப்ளோரின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவான தேவை. ஸோ குறைவான தேவை அப்படின்றது நமக்கு டெய்லி தேவைப்படாது, பட் அப்பப்போ நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணவு சிறப்பு குழு அப்படின்னு ஒரு குழு, இது உலகளாவியில் அமைக்கிறாங்க 1968. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கமிட்டி ஃபார் ஃபுட்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கும் ஒரு சரியான ஒரு ஆண் மற்றும் பெண் ஒரு வயது ஒரு ஹைட்டுக்கு எவ்வளோ உடல் பருமன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்திய ஆணும் பெண்ணும் எடுத்துக்கிறாங்க, 25 வயசு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுடைய உடல் பரப்பு, ஸோ நம்மளோட ஷோல்டர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.62 மீட்டர்ஸ். ஸோ பெண்ணுக்கும் 1.62 மீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா 55 கிலோகிராம் எடை இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா 45 கிலோகிராம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்க வயசை விட பார்த்தீங்கன்னா 10% அவங்க எடை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க உடல் பருமனில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ 10% வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டும் மாறிக்கிட்டே வரும். கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லா இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலெல்லாம் போனீங்க அப்படின்னா வெயிட் கம்மியாயிட்டே வரும். ஸோ அந்தந்த வயசுக்கு ஏற்ற அந்த வெயிட்டை விட 10%, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 வயசுன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து 55 கிலோ ஒரு ஆண் இருக்கணும் அப்படின்னா இதில் 10% அப்படின்னா 5.5 கிலோ. இப்போ அவங்க வந்து 55 கிலோவுக்கு பதில் 60.5 கிலோ
இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடல் பருமனா இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இதில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கேஜி பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலுக்கு என்ன இருக்கணும்னா 18.5லேருந்து 22.9 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இதுவே அவங்க வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா 18.5 இருக்கணும். ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா 23லேருந்து 24.9 வரைக்கும் இருக்கணும். ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா 25லேருந்து 29.9, ஒபிஸ் 2வாக இருந்தாங்கன்னா 30க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க. பிஎம்ஐ அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய கிலோ வெயிட் இருக்கு இல்லையா, வெயிட்டு டிவைடட் பை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த உடல் பரப்பு. ஓகேவா? ஹைட் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரெத், நம்ம உடல் பரப்பு பார்த்தீங்கன்னா வச்சு மெஷர் பண்ணுறது தான் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 18.5க்குள்ள 22.9ல் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஒருவேளை 30க்கு மேலே பிஎம்ஐ காட்டுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு அர்த்தம். 18.5 கீழே காட்டுச்சு அப்படின்னா நம்ம சரியாக போஷாக்கா இல்லை அப்படின்றது அர்த்தம். இப்போ ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். கார்போஹைட்ரேட் அதோட வகைகள், புரதம் அதோட வகைகள், கொழுப்பு சத்துக்கள் அதோட வகைகள்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு வேளை அதெல்லாம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்ன குறைபாடுகள் வரும் அப்படின்றது பார்த்தோம். அப்படின்னா மெயினாக நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறதும் நம்ம எக்ஸாமில் கேட்கறது பார்த்தீங்கன்னா 2 குறைபாடுகள், புரோட்டீன் குறைபாடு மற்றும் விட்டமின் குறைபாடு. ஸோ இந்த 2 நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரோட்டீன் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 நடக்கும். ஒன்று குவாஷியோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, மராஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2மே குழந்தைகளுக்கு ஏற்படுறது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை 1லேருந்து 5 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு புரத குறைபாடு இருக்குன்னா குவாஷியோக்கர் இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஒரு வயசு கீழே இருக்கு அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மராஸ்மஸ் அப்படின்ற அந்த குறைபாடு ஏற்படும். ஸோ அதாவது இது ஏஜை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா குவாஷியோக்கரா இல்லை மராஸ்மஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியும். ஸோ அந்த குழந்தையோடைய அந்த ஏஜை வச்சு தான். ஸோ குவாஷியோக்கர் மற்றும் மராஸ்மஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி. குவாஷியோக்கரில் அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லாக ஒல்லியாக இருக்கும், வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மராஸ்மஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட எலும்பு மேலே தோல் மூடின மாதிரி இருக்கும். இது 2மே புரத குறைபாடு. ஸோ அதுக்கப்புறம் வைட்டமின் குறைபாடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏலேருந்து இ வரைக்கும் இருக்கும். அப்புறம் கே அப்படின்ற வைட்டமின் இருக்கும். பி பார்த்தீங்க அப்படின்னா 12 வைட்டமின்கள் பியை பிரிச்சாங்கன்னா, ஆனால் அத்தனையும் நமக்கு தேவையில்லை, இந்த 5 நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ விட்டமின் ஏ இதுக்கான அந்த கெமிக்கல் நேம் வேதி பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏவை பார்த்தீங்கன்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை விட்டமின் ஏ நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா மாலை கண் நோய், சாயந்தர நேரத்தில் கண்ணு தெரியாமல் போகும். ஸோ தான் சொல்லுவாங்களா விட்டமின் ஏ, கேரட் நிறைய சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்ட்டு. கேரட்டில் அந்த விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். ஸோ விட்டமின் டி பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் கால்சிஃபெரால். விட்டமின் டின்றது நம்ம எலும்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு தான். ஸோ அதெல்லாம் பேரே கால்சியம், கால்சிஃபெரால்னு இருக்கும். ஒருவேளை இந்த விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னா குழந்தைகளாக இருந்தால் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு இருக்கும், அதாவது பாடி வெயிட்டை தாங்க முடியாமல் கால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக வளைஞ்சு இருக்கும். இதுவே பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமெலாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா அவங்களோட எலும்பெல்லாம் வலி விழுந்தால் அவங்க சாதாரணமாக கீழே விழுந்தால் கூட எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான் ஆஸ்டியோமெலாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் இ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்மியாச்சு அப்படின்னா மலட்டுத்தன்மை. ஸோ ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த விந்து அணுக்களோட கவுண்ட் கம்மியாக இருக்கும். பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கரு முட்டையோடைய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா வலுவிழந்து இருக்கும். ஸோ இது விட்டமின் இயோடைய குறைபாடு. விட்டமின் கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலோகுயினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது விட்டமின் கே நம்ம கம்மியாயிடுச்சு அப்படின்னா ரத்தம் உறையாமல் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு இடத்துல இப்போ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதோட ரத்தம் வராமல் அந்த இடம் அப்படியே உறைஞ்சி போய் இருக்கும். ஒருவேளை ரத்தம் அந்த இடத்துல உறையவே இல்லைன்னா அந்த சின்ன ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா மொத்த பிளட்டும் பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து வெளியே போயிடும். அப்புறம் உயிருக்கே ஆபத்துன்ற நிலைமையில் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல அடிபட்டாலும் உடனே 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிடணும். அப்படி ரத்தம் நிறைய பேர் குறையாமல் இருக்குன்னா உங்களுக்கு விட்டமின் கே கம்மியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ விட்டமின் கேவோட பேர் ஃபைலோகுயினோன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B1 அப்படின்றத தயாமின்னு சொல்லுவாங்க. பெரிபெரி அப்படின்ற இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். விட்டமின் B2 அவங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து அது விட்டமின் B2 அதுக்கான கெமிக்கல் குறைபாடு பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு விட்டமின் B2 கம்மியாக இருக்குது அப்படின்னா அரிபோஃப்ளாவியோனிசிஸ் அதாவது கிளைசோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் B3 அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நியாசின் ஆர் பேந்தோதெனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது கம்மியாக இருக்குது அப்படின்னா பெலிகிரா அப்படின்ற
குறைபாடும். B6க்கு பார்த்தீங்கன்னா பெரிடாக்சின் அப்படின்ற இந்த கெமிக்கல் நேம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெர்மாட்டிஸ் அப்படின்ற அந்த பிரச்சனை. B12 அதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து சைனோ கோபல் அமைன்னு சொல்லுவாங்க. பெரினிக்கஸ் அனீமியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை மாதிரி இருக்கும் B12 கம்மியாக இருந்துச்சுன்னா. விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அஸ்கார்பிக் ஆசிட். விட்டமின் சி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய், அதாவது நம்ம தமிழில் எலும்புருக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலும்பு மேலே தோல் போத்தன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சியில் இந்த ஸ்கர்வி அப்படின்ற இந்த குறைபாடு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல் டாபிக் ஊட்டச்சத்துகள் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மனித நோய்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஷனில் ரொம்ப, அதாவது நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு கேள்வி எல்லா இயர் டிஎன்பிஎஸ்சி பேப்பர்லேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோய்கள். ஸோ நோய்கள் வந்து மனிதனுக்கு வரத்துக்கு நிறைய வகைகளில் நோய்கள் வரும். ஒரு வகை பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மூலயமா நோய்கள் வரும். ரெண்டாவது வைரஸ் மூலயமா வரும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலயமா, அப்புறம் சில புழுக்கள் மற்றும் புரோட்டோசோவாக்கள். ஸோ இது, அதாவது இந்த மூலயமாலாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு நோய்கள் வரும். அதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட பெயர்கள், மெயினாக எக்ஸாமில் கேட்கப்படும் பெயர்களும் இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். சம்டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பாக்டீரியாவால் வரும் நோய்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா டிப்தீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டை அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்தீரியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வறட்டு இருமல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை வறண்டு அப்படியே தொண்டை இருமல் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ரத்தம் வர ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, தொண்டை அழற்சின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக எதனால வருது அப்படின்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. ஸோ ஈஸியாக பாக்டீரியா பேராக ஞாபகம் வச்சுக்கலாம். பாக்டீரியாவோட கடைசி பேர் பார்த்தீங்கன்னா அந்த நோயுடைய பேராக இருக்கும், கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. ஸோ டிப்தீரியன் இருக்கிறதுனால டிப்தீரியா காஸ் பண்ணும். ஒருவேளை டிப்தீரியா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஊசி போடுவாங்கன்னா டிபிடி அப்படின்ற இந்த ஊசி போடுவாங்க. நிமோனியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நுரையீரல் அழற்சி. நிமோனியா காய்ச்சல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காய்ச்சலில் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலில் சேமிக்க ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரலில் காற்று மட்டும்தான் சேமிக்கும் பைகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேமிக்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி ஒன்ஸ் நுரையீரலில் சேமிச்சு, அதாவது நுரையீரலுக்குள்ளே தங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நுரையீரல் தன் வேலையை சரியாக செய்ய முடியாமல் இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ரத்தம் வர ஆரம்பிக்கும். இதுதான் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிமோனியா எதனால வருது அப்படின்னா ஸ்டெப்டோகோக்கைஸ் நிமோனியா அப்படின்ற இந்த பாக்டீரியானால வருது. ஸோ அந்த பேரும் பாருங்க நிமோனியானே இருக்கும். இந்த நிமோனியா இருக்கு அப்படின்னா நிமோனோகோக்கஸ் அப்படின்ற வேக்சின், இந்த ஊசி போடுவாங்க. அப்புறம் காச நோய், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் இல்லை டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேயி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த டிபி நோயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து நம்மளுடைய அந்த மூச்சு குழாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக மூச்சு விட கஷ்டமாக இருந்து அந்த இருமல் மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும். இதுதான் அந்த காச நோய், டிபின்னு சொல்லுவாங்க. இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேயி அப்படின்ற இந்த பாக்டீரியானால வருது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஜி அண்ட் டாட் வேக்சின் அப்படின்ற போட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபியை தடுப்பாங்க. மெயினாக டிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மான்டெக்ஸ் டெஸ்ட். ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா தான் டிபி. ஏன்னா டிப்தீரியாவும் இருமல் மாதிரி தான் இருக்கும், நிமோனியாவும் இருமல் மாதிரி தான் இருக்கும், டிபியும் இருமல் மாதிரி தான் இருக்கும். இதில் டிபி எப்படின்னு கண்டுபிடிப்பாங்களா, அந்த மான்டெக்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா அது டிபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலரா, அதிக வயிற்றுப்போக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விப்ரியோ காலரே. ஸோ காலரா நோய் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு சாதாரண வயிற்றுப்போக்கு மாதிரி தான் இருக்கும். நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உள்ள இருக்கும் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது நோய் அணுக்கள், அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்களே பார்த்தீங்கன்னா வெளியே அந்த வயிற்றுப்போக்கின் மூலயமா வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த காலரே. ஸோ விப்ரியோ காலரே அப்படின்ற இந்த நோய், இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டிப்ஸ்டிக் அப்படின்ற டெஸ்ட் மூலயமா. பேசிலரி சீதபேதின்னு சொல்லுவாங்க, பேசிலரி ஜூலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலு அப்படின்றது ஆப்பிரிக்காவில் ஒரு இனக்குழு, அவங்களுக்கு ஜூலு மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட தான் முதல் இந்த சீதபேதியை கண்டுபிடிச்சதுனால பேசிலரி ஜூலு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஷிக்லோசிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அதீத வயிற்றுப்போக்கு தான். ஸோ இது எதனால வருது அப்படின்னா ஷிங்கலா பாக்டீரியா, அதன் மூலயமா வருது. அதே மாதிரி டைஃபாய்டு பார்த்தீங்கன்னா சால்மோனல்லா டைஃபி. ஸோ டைஃபாய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவர், அதாவது காலையில் நார்மலாக இருப்பாங்க, சாயந்தரத்துலேருந்து இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வந்து போயிட்டே இருக்கும். இது டைஃபாய்டோட முக்கியமான அறிகுறி. ஸோ சால்மோனல்லா டைஃபி அப்படின்ற இந்த பாக்டீரியா மூலயமா தான் டைஃபாய்டு வருது. ஸோ டைஃபாய்டு எந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா விடால் டெஸ்ட்டில். அது ஏன் அந்த இரவு நேரத்தில் மட்டும் அந்த இது வந்து போகுதுன்னா இந்த டைஃபி பாக்டீரியா காலையெல்லாம் கம்மன் இருக்கும். ஸோ நைட்லாம் பார்த்தீங்கன்னா தான் அது அந்த டாக்ஸின், அதாவது அதோடைய அந்த விஷத்தன்மையை பிளட்டில் கக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் இந்த டைஃபாய்டு காய்ச்சல் வரும். ஸோ டைஃபாய்டை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு விடால் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க.
பிளேக் இது பார்த்தீங்கன்னா கருப்பு மரண நோய் இல்லை பிளாக் டெத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேக் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பிளேக் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா யூரின் பிளாக் கலராக மாறிடும். ஸோ யூரின் பிளாக்காக மாறிடுச்சு அப்படின்னா அது பிளேக் நோயோட உச்சக்கட்டம். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் பிளாக் டெத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற இந்த வைரஸ். ஸோ இந்த வைரஸ்க்கு தான் அந்த பேர் இருக்காது. ஓகேவா, அதாவது பிளேகுன்ற பேர் இருக்காது. ஸோ எர்சீனியா பெஸ்டிஸ்ன்னு வாங்க. இதுக்குமான அந்த ஊசி பார்த்தீங்கன்னா டிபிடி அப்படின்ற ஊசி. கக்குவான் இருமல் ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருமல் தன்மை. இந்த இருமல் நிற்காம வந்துகிட்டே இருக்கும். நம்ம சாதா இருமலா இல்லாமல் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொடூரமான இருமலா இருக்கும். அதுக்கு பேர் கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரது பார்த்தீங்க அப்படின்னா போர்டெல்லா பெருட்டிஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியா மூலயமா. பிளேகும் கக்குவான் இருமலுக்கு மட்டும்தான் அந்த கிருமி பேரை வச்சு நீங்கள் அந்த நோய் பேரை கண்டுபிடிக்க முடியாது. மீதி எல்லா பாக்டீரியா நோய்களுக்கும் அந்த பாக்டீரியாவோட பேரோட கடைசி பேர் தான் அந்த நோயுடைய பேராக இருக்கும். இப்போ நம்ம பாக்டீரியா பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வைரஸால் பரவும் நோய்கள். ஓகேவா, ஸோ நம்மளோட சாதாரண சளி ஜுரம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா ரைனோ அப்படின்ற ஒரு வைரஸ் மூலயமா தான் வருது. இந்த ரைனோ வைரஸோடைய ஆல்டர்டு மாற்றப்பட்ட வெர்ஷன் தான் நம்மளுடைய கொரோனா வைரஸ். ஓகேவா, ருபெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா ருபெல்லா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வகையான அம்மை சார்ந்தது தான். ஸோ இந்த ருபெல்லா எதனால வரும் அப்படின்னா ருபெல்லா வைரஸ்னால வரும். இதை தடுக்கிற அந்த ஊசி பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எம்எம்ஆர் வேக்சின்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேக்சின் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சினும் இருக்கும். எம் அப்படின்னா மீசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மீசல்ஸ் அப்படின்னா சின்ன அம்மை மாதிரி இருக்கும். இன்னொரு எம் பார்த்தீங்க அப்படின்னா மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி, கழுத்துக்கிட்ட மட்டும் வீங்கி இருக்கும், தலையை திருப்ப முடியாது. ஆர் அப்படின்றது ருபல்லா. இதுவும் அந்த மாதிரி ஒரு வீங்கிற டைப் ஆஃப் ஒரு அம்மை மாதிரி ஒரு நோய் தான். இந்த மூணுத்துக்கும் சேர்த்து தான் அந்த எம்எம்ஆர் வேக்சின் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புட்டால் அம்மை இல்லை பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. இதுதான் மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்து பகுதி நல்லா வீங்கி இருக்கும். ஸோ தலையை திருப்பறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எதனால் வருதுன்னா மைக்சோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பேராட்டிட்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எம்எம்ஆர் வேக்சின் தான் போடுவாங்க. போலியோ மைலிட்டிஸ் அந்த பேர்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த போலியோ காஸ் பண்ணுறது. தமிழில் பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, பேராலிட்டிக் ருமேட்டிசம் அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்குது. ஓகேவா, ஸோ போலியோ பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ்னால தான் வரும். இதை தடுக்கிறதுக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுவாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலியோ ட்ராப்ஸை மீறியும் போலியோ வரதுக்கான சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட உடல் எதிர்ப்பு சக்தி அந்த போலியோ ட்ராப்ஸ் தாங்குற அளவுக்கும் கூட இருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஸ்கே வேக்சின் அப்படின்னு ஒரு வேக்சினும் கொடுப்பாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ கல்லீரல் அழற்சி. இதுதான் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவோம். லிவரில் அலர்ஜி நடந்திருக்கும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேயே இருக்கும், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ்னால. ஸோ பார்த்தீங்கன்னா தான் லிவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைல் அப்படின்ற ஒரு லிக்விட் சுரக்கும். இந்த பைலோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவில் டஃப்பாக இருக்கிறது, கொழுப்புகள் அந்த மாதிரி இருக்கும் உணவுகளை கரைக்கும் வேலை. ஸோ பைலோட வேலை இவ்வளோதான். பைல் ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் தான் சுரக்கும். ஆனால் இந்த கல்லீரல் அழற்சியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லிவர்ல இருந்து எக்கச்சக்கமாக பைல் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த பைலோட கலர் தான் எல்லோ. ஸோ அது நம்ம பிளட்லேயே கலந்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறதுக்கு காரணம். ஸோ உடல் முழுக்க மஞ்சளாக இருக்கும், நகங்கள் கண் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவாக இருக்கும். ஏன்னா ரத்தம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பைல் கலந்துருக்கும். அதாவது நம்மளுடைய லிவரை அதிகமாக இந்த பைல் செக்ரீட் பண்ண வைக்கிறது இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ். அதீத வயிற்றுப்போக்கு. ஸோ இது காலரா கிடையாது. காலரா பார்த்தீங்கன்னா அதீத வயிற்றுப்போக்கு காலராவுடைய முக்கிய சிம்டம். ஆனால் இது பேரே அதீத வயிற்றுப்போக்கு, ஹை டயேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக ரோட்டா வைரஸ்னால வரது. இந்த வைரஸ் மனித உடலுக்கு எப்படி வரும்னா ஏடிஸ் அக்விட்டி அப்படின்ற ஒரு கொசு மூலயமா தான் வருது. ஏடிஸ் கொசு மூலயமா தான். டெங்கு எலும்பு முறிவு காய்ச்சல் இல்லை பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வலி இருக்கும். அதனால தான் டெங்குக்கு எலும்பு முறிவு காய்ச்சல் இல்லைன்னா பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இந்த டெங்கு பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு 1-2 வைரஸ்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் ஃப்ளாவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல இங்கிலீஷில் பேர் கொடுத்துருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஒரே பேர் தான். அதனால் ஈஸியாக இருக்கட்டுமே நான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். டெங்கு காய்ச்சலும் பார்த்தீங்கன்னா ஏடிஸ் வகையான கொசுல இருந்தால் வரும். சிக்கன் குனியா இது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட பேர். குனியா அப்படின்றது ஒரு ஆப்பிரிக்க நாடு. அங்கே தான் முதல் இதை பார்த்ததுனால சிக்கன் குனியா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சிக்கன் குனியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைரஸ்க்கு பேர் ஆல்ஃபா ஆர் தோக்கா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இதுவும் ஏடிஸ் கொசுனால வரதுதான். பன்றி காய்ச்சல், இது வந்து ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காய்ச்சல் முதல் பன்றிக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனால இது பன்றி காய்ச்சல்னு பேரு. இது மெயினா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரியா, சைனா, அதாவது பன்றி இறைச்சி அதிகமாக உண்ணும் நாடுகளில் இருந்துச்சு. ஸோ அது மூலயமா அந்த இறைச்சியை சாப்பிட்றது மூலயமா மனிதருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால பன்றி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா H1N1 அப்படின்ற இந்த வைரஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, பன்றி காய்ச்சல் எது மூலயமா வருதுன்னு. இன்ஃப்ளூயன்ஸா H1N1. இதுவே பறவை காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா பறவைக்கு இந்த காய்ச்சல் இருக்கும். அந்த பறவை நம்ம உட்கொள்ளும் பொழுது அந்த பறவை மூலமா மனிதருக்கு வரும். ஸோ அதனால இதுக்கு பேர் பறவை காய்ச்சல் வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ்ல பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா அந்த வார்த்தையிலே ஃப்ளூ அப்படின்ற வார்த்தை இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் பேர்ட் ஃப்ளூ. ஸோ இதுவும் இன்ஃப்ளூயன்ஸா தான். ஆனால் இது H5N1. H1N1 இன்ஃப்ளூயன்ஸானா அது பன்றி காய்ச்சல். இன்ஃப்ளூயன்ஸா H5N1 அப்படின்னா அது பறவை காய்ச்சல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்டீரியா வைரஸ் பார்த்துட்டோம். அடுத்தது புஞ்சை, ஃபங்கஸ்னால பரவும் நோய்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 நோய்கள். மெயினாக இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் விளையாடுறது, மண்ணோட அதிகமாக கான்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புஞ்சை மூலயமா பரவும் நோய்கள் அதிகமாக வரும். கேண்டியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதுக்கு த்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த விரல் நுனிகள், அதுக்கப்புறம் அந்த பல்லு மேலே இருக்கும் ஈர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி இருக்கும். அதுதான் த்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது மெயினாக எதனால வருதுன்னா கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படின்ற இந்த புஞ்சை ஃபங்கஸ் மூலயமா வருது. டெர்மட்டா மைக்கோசிஸ் அப்படின்வாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த சோரியாசிஸ் மாதிரி தான். ட்ரைகோஃபைட்டான், மைக்கோஸ்போரம், அப்புறம் எபிடெர்மோஃபைட்டான். ஸோ இந்த 2 ஃபங்கஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த டெர்மட்டா மைக்கோசிஸ் வரும். அப்புறம் படர்தாமரைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபோலியேஜ்னு சொல்லுவாங்க. இது டெர்மோஃபைசிஸ் டீனியா அப்படின்ற ஃபங்கஸ் மூலயமா வருது. சேற்றுப்புண், 2 விரல்களுக்கு நடுவில் அந்த ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா செப்டிக் ஆகி புண்ணுமா இருக்கும். இது இங்கிலீஷில் மட்சோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீனியா பீடிஸ் அப்படின்ற இந்த ஃபங்கஸ் மூலயமா வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி வேறு சில காரணங்கள்னாலையும் மனித உடலில் நோய் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ புழுக்களால் வரது பார்த்தீங்க அப்படின்னா 2 நோய்கள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கால் நோய்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபிலேரியா, எலிஃபென்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புழு பார்த்தீங்க அப்படின்னா நாடா புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புழுக்கு பேர் என்னன்னா உச்சேரியா பேங்க்ரிப்டா. அதாவது நம்மளுடைய கணையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புழு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கால் நோய். ஸோ இந்த யானைக்கால் நோய் தடுப்புக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக வந்து ஆல்பெண்டசோல் மாத்திரை கொடுப்பாங்க. அஸ்கேரியாசிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு செரிமான பிரச்சனை. எது சாப்பிட்டாலும் வந்து உடம்புல ஒட்டாது, வாமிட் வந்துகிட்டே இருக்கும். இது அஸ்கேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உருளை புழுனால நடக்கிறது. அஸ்கேரியாசிஸ் லும்ப்ரி கோடிஸ். இதுவும் நம்ம சிறுகுடல்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் மலேரியா பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனி பரப்பு, அதாவது பாக்டீரியா, வைரஸ், புஞ்சைலாம் இல்லாமல் பிளாஸ்மோடியம் அப்படின்றது இது தனி வகை. ஓகேவா? மெயினாக இந்த பிளாஸ்மோடியம் பார்த்தீங்க அப்படின்னா கொசுக்கள் மூலயமா தான் நமக்கு அதிகமாக பரவும். ஸோ மலேரியா பார்த்தீங்கன்னா கொசுக்கள் மூலயமா பரவுறது தான். ஓகேவா? ஸோ 4 வகையான மலேரியா இருக்குது. ஸோ அது 4 வகையான மலேரியா, அதாவது அது என்னென்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மோடியம் ஓவல், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பொதுவாக மலேரியா காய்ச்சல் சொல்கிறது பிளாஸ்மோடியம் மலேரியே அப்படின்றது. ஸோ இதோட அட்வான்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவல், பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம். இதில் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம் அப்படின்றது. மலேரியா நோய்க்கு கொடுக்கும் மாத்திரை பேர் குயினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அமீபிக் பெருங்குடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபியோசிஸ் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த சீதபேதி மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சளி ஜெல் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீதபேதி ஆகிட்டே இருக்கும். ஸோ அமீபியோசிஸ், அமீபிக் பெருங்குடல் அழற்சி. இது பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குடலில் இந்த அழற்சி ஏற்பட்டிருக்கும். அழற்சி அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான். இந்த அமீபியோசிஸ் எதனால நடக்குது அப்படின்னா என்டமீபோ ஹிஸ்டோலைட்டிகா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாத இந்த உணவுகளை சாப்பிடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமீபியோசிஸ் நடக்கும். காலா அசார் இல்லை அப்படின்னா வயிற்றுரை லிஷ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலா அசார் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வயிற்று கோளாறு தான். ஸோ இது எதனால் வருதுன்னா லிஷ்மேனியா டோனோவானி அதனால. ஸோ ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முடிச்சிருக்கிற நேரமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். மீது எல்லா நேரமும் அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் ஆப்பிரிக்க தூக்க வியாதி.
வியாதி. இது மெயினாக எதனால் வருதுன்னா ட்ரிப்னோசோமா ப்ரூசி. இதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கொசுக்கடினால தான் வருது, ட்ரிப்னோசோமா ப்ரூசி அப்படின்றது. ஸோ இதுக்கு மேலே பார்க்க போகிறது எல்லாமே அந்த கொசுக்கடினால வரது தான். ஓகேவா? இதில் வந்து அமீபியோசிஸ் மட்டும்தான் புரோட்டோசோவா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணுயிரி, அந்த புரோட்டோசோவானால வரது இந்த அமீபியோசிஸ் தான். ஸோ தூக்க வியாதியும் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசோவா தான், பட் ஆனால் இது மெயினாக வந்து அந்த கொசு கடிக்கும் பொழுது வரது. ஸோ கேம்பியன் காய்ச்சல் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தூக்க வியாதி தான். கேம்பியா அப்படின்ற நாடு நம்மளோட மத்திய ஆப்பிரிக்கா நாடு. ஸோ அந்த நாட்டில் தான் முதல் இந்த தூக்க வியாதியை கண்டுபிடிச்சதுனால கேம்பியன் காய்ச்சல்னு வச்சுருந்தாங்க. இது எதனால வருதுன்னா ட்ரிப்னோசோமா கேம்பினிஸ் அப்படின்ற இந்த புரோட்டோசோவா மூலம். அப்புறம் ரோடேஷியன் இல்லைன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா வியாதின்வாங்க, இதுவும் தூக்க வியாதி தான். ட்ரிப்னோசோமா ரோடிசினன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்காஸ் இல்லைன்னா அமெரிக்க தூக்கம், ஆப்பிரிக்க தூக்க வியாதின்றது வேற, அமெரிக்க தூக்க வியாதின்றது வேற. இது காஸ் பண்ணுற அந்த புரோட்டோசோவன்ஸும் வேற வேற. ட்ரிப்னோசோமா க்ரூக்ஸி அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க தூக்க வியாதிக்கு காரணம். இப்போ நம்ம அடுத்து அதாவது பல வகைகளில் பரவும் நோய்கள் பார்த்துட்டோம். ஸோ மனித நோய்களில் இன்னொரு முக்கியமான வகை இருக்குது, பாலியல் முறையில் பரவும் நோய்கள். மனிதர்கிட்ட இருந்து மனிதருக்கே பரவுவது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலியல் முறையில் பரவும் நோய்கள். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியானால ஒரு நோய் வருது, வைரஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான நோய்கள் இருக்குது. பாக்டீரியானால வரது என்ன அப்படின்னா கொனேரியா அப்படின்றது, மேக வெட்டை அப்படின்ற இந்த நோய் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புறுப்புகளில் வந்து நிறைய காயங்கள் மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்பட்டிருக்கும், அதுதான் கொனேரியான்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ப்ளீடிங் மற்றும் வலியை வந்து ஏற்படுத்தும், அதுதான் கொனேரியான்னு சொல்லுவாங்க. நிசீரி கொனேரியா அப்படின்ற இந்த பாக்டீரியா மூலம்தான் அந்த கொனேரியா நோய் வருது. ஸோ வைரஸ் மூலயமா வரது பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புறுப்பில் சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கும், அதை பிளிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சின்ன கொப்பளமாக இருந்துச்சுன்னா அது எந்த வைரஸ்னால வருதுன்னா ஹெர்பிஸ் சிம்ப்ளிக்ஸ் வைரஸ்னால வருது. பிறப்புறுப்பில் கொப்பளமக்கி, ஸோ பிறப்புறுப்பில் மட்டும் இல்லாமல் சைடில் தொடையில் அங்கெல்லாமே பரவி இருந்துச்சு அப்படின்னா அது அக்கின்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருது அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பாலியல் முறையில் பரவும் நோய்களில் முக்கியமான நோய் நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச நோய் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ். எய்ட்ஸுன்றது ஒரு அப்ரிவேஷன், அதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்றது. இந்த எய்ட்ஸை காஸ் பண்ணுற கிருமி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அப்படின்ற இந்த வைரஸ், ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா எலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பாலியல் முறையில் பரவும் நோய்கள். இதுக்கப்புறம் நம்ம தடுப்பூசி பார்ப்போம். ஸோ தடுப்பூசியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த நோய்கள்லேயே பார்த்தீங்கன்னா தடுப்பூசியும் பார்த்துடணும். ஸோ தடுப்பூசியை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர். தடுப்பூசியில் 2 வகைகள் இருக்குது, உயிருள்ள தடுப்பூசி, கொல்லப்பட்ட தடுப்பூசி. உயிருள்ள தடுப்பூசி அப்படின்னா அந்த நுண்கிருமி இருக்கு இல்லையா, பாக்டீரியாவோ வைரஸோ, அந்த கிருமியோடைய அந்த நோய் பரப்பும் தன்மையை மட்டும் அதிலிருந்து எடுத்து விட்டுருப்பாங்க. அந்த நோய் பரப்பும் அந்த உறுப்பை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிருமிகிட்டேருந்து எடுத்திருப்பாங்க, மற்றபடி அந்த கிருமிக்கு உயிர் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது உயிருள்ள தடுப்பூசி. பிசிஜி மற்றும் போலியோ டிராப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள தடுப்பூசி. போலியோ டிராப்ஸில் போலியோ வைரஸ் இருக்கும், ஆனால் அதனால போலியோவை எடுத்துக்கிட்டு வர முடியாது, அந்த போலியோ காஸ் பண்ணுற அந்த உறுப்பை மட்டும் எடுத்து விட்டுருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உயிருள்ள தடுப்பூசி. மெயினாக உயிருள்ள தடுப்பூசி யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு சாகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குன்னு நினச்சி நம்ம உடம்பு அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ போலியோ டிராப்ஸ்லாம் ஒரு தடவை போட்டால் நமக்கு லைஃப் லாங் இருக்கும். இதுவே கொல்லப்பட்ட தடுப்பூசி, இன்ஆக்டிவ் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லப்பட்டதான் அந்த கிருமியை கொன்றுவாங்க, அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊசியாக நமக்கு போடுவாங்க. முதல்ல அந்த உடம்பு வந்து உடம்புக்குள்ள கிருமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிருமிக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி வச்சிருக்கும். கொஞ்ச நாள்லேயே நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கு தெரிஞ்சிடும் அது செத்த கிருமிதான்றது. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய எதிர்ப்பு சக்தி எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கொல்லப்பட்ட தடுப்பூசி போடுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய காலத்திற்கு தான், ஒரு வருஷம் 2 வருஷம். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்ட தடுப்பூசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி அந்த டைம் பீரியட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு இந்த கொல்லப்பட்ட தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு மற்றும் காலரா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்ட தடுப்பூசியில் வந்துடும். இப்போ நம்ம ஊசி இருக்கு இல்லையா, இந்த ஊசியோடைய ஃபுல் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேக்சின்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் ஒருவேளை இதிலிருந்து கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். பிசிஜி அப்படின்றது பேசிலே
கால்மெட்டி கியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிடி இது 3 வியாதிகளுக்கு ஒரே ஊசி. டிப்டீரியான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, தொண்டை அழற்சி, அதுக்கும். டெட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காயமான இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறது டெட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிட்டூசிஸ் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வியாதி தான். ஸோ இந்த 3த்துக்கும் சேர்த்து ஒரே இன்ஜெக்ஷன், அதான் டிபிடி. எம்எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க, நம்ம இதுவும் பார்த்தோம். இது எல்லாமே அந்த அம்மை வகைகளை சேர்ந்தது. மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா, இதுதான் எம்எம்ஆர். அப்புறம் டிடி அப்படின்வாங்க, டிப்தீரியா டெட்டனஸ், இதுக்கு மட்டும் போட்டாங்கன்னா அது டிடி. இதுவே வந்து பெரிட்டூஸோட சேர்த்து போட்டாங்கன்னா அது டிபிடி. அப்புறம் டிடி டெட்டனஸ் டாக்ஸாய்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு பொதுவாக அடிபட்டுருச்சு, மெயினாக அந்த இரும்பு தகரம் கிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிடி போடுவாங்க. இந்த டிடி போடலை அப்படின்னா அந்த கெட்டுப்போன அந்த இரும்பு தகரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டனஸ் அப்படின்ற இந்த கிருமி இருக்கும். இது நம்ம ரத்தத்தின் மூலயமா அந்த உடம்புக்குள்ளே போயிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன காயமாக இருக்கிறத பெருசான ஒரு காயமாக ஏற்படுத்தி எந்த உறுப்பில் காயம் ஏற்பட்டுச்சோ அந்த உறுப்பையே வந்து எடுக்கிற மாதிரி பண்ணி விட்டுரும். அதனால தான் இரும்பு தகரம் அதெல்லாம் கிடிச்சிருச்சுனாலோ ஸோ குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க உடனே டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிடி இன்ஜெக்ஷன் உடம்புல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் டிடி டெட்டனஸ் டாக்ஸாய்டுன்னு சொல்லுவாங்க. டிஏபி அப்படின்றது டைஃபாய்டு, பேராடிபிஏ அண்ட் பேராடிபி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் சம்மந்தமானது தான். ஸோ டைஃபாய்டு, பேராடிபிஏ, பேராடிபி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்ன்ற வேக்சின். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா மனித நோய்கள் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சு. இப்போ நம்மளோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி அப்படின்றது இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நாளமில சுரப்பிகள் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, ஓகேவா. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறம் பிளட் சர்க்குலேஷன், பிரெயின், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாளமில்லா சுரப்பிகள். டிஎன்பிஎஸ்சியோட ரொம்ப ஃபேவரட் பார்ட்டு. ஸோ எந்த சுரப்பி எந்த ஹார்மோனை சுரக்குது அப்படின்றது பொறுத்துகளாம் இந்த இடத்துல இருந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அதனால இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நாளமில்லா சுரப்பிகள் அதை வந்து பார்த்துருவோம், ஓகேவா. முதல் நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா தாமஸ் ஆடிசன் அப்படின்றவர். ஸோ நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை, ஓகேவா. ஸோ தந்தை யார் அப்படின்னா தாமஸ் ஆடிசன் அப்படின்றவர். ஸோ அதே மாதிரி நாளமில்லா சுரப்பிகளுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஹார்மோன் தயாரிப்பது, ஓகேவா. ஸோ ஹார்மோன்களை தயாரிப்பது. முக்கியமாக இந்த சுரப்பிகளுக்கு நாளமில்லா சுரப்பி அப்படின்ற பெயர் காரணம் என்ன அப்படின்னா இந்த சுரப்பிகளுக்கு நரம்பு கிடையாது, ஓகேவா. இந்த சுரப்பிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஹார்மோனை டைரக்டா பிளட்லேயே விட்டுரும், ஓகேவா. ஸோ இதுக்கு தனியா நரம்பு மண்டலம்ன்றது கிடையாது. அதனால தான் இதுக்கு பேரு நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. ஸோ நாளமில்லா சுரப்பிகள் வேலையை ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ இதை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா WH பேலிஸ் அண்ட் EH ஸ்டார்லிங் அப்படின்ற 2 பேரும் 1909ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்காக நோபல் பரிசும் வாங்குறாங்க. ஸோ ஹார்மோன்கள் தான் எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் முக்கியமான வேலைன்னு கண்டுபிடிக்கிறது இந்த 2 பேர். ஸோ அவங்க கண்டுபிடிச்ச ஹார்மோன் என்னன்னா செக்ரீட்டின் அப்படின்ற இந்த ஹார்மோன் தான் முதல்ல நாளமில்லா சுரப்பிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன். ஸோ நாளமில்லா சுரப்பி நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல முக்கியமான நாளமில்லா சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி. ஸோ நாளமில்லா சுரப்பி பார்த்தோன்னா எப்போவுமே தலையிலிருந்து தான் ஆரம்பித்து பார்க்கணும். ஸோ மூளை பகுதியில் சின்ன விரல் மாதிரி இருக்கும், அது பிட்யூட்ரி சுரப்பி. ஸோ எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமை பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி சுரப்பி. அப்படியே அதுக்கு பக்கத்தில் சின்ன பட்டாணி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பீனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னா நம்ம கழுத்து பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி இருக்கும். இன்னும் கீழே இறங்குனீங்க அப்படின்னா நம்ம நெஞ்சு பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி இருக்கும். இன்னும் கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதி அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 சுரப்பி இருக்கு. ஒன்று அட்ரனலின் சுரப்பி கிட்னிக்கு மேலே இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பேர் கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கீழே வந்தோன்னா நம்ம இடுப்பு பகுதி. ஸோ ஆணா இருந்தாங்க அப்படின்னா விந்துப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா அண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் தான் நம்ம உடம்பில் இருக்கும் நாளமில்லா சுரப்பிகள். ஸோ நாளமில்லா சுரப்பிகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்ரி சுரப்பி, ஓகேவா. பிட்யூட்ரி சுரப்பியிலிருந்து சுரக்கும் ஹார்மோன்கள் தான் இருக்கும் நாளமில்லா சுரப்பிகளிலே அதிகமானது. ஸோ எல்லா சுரப்பிக்கும் தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறது பிட்யூட்ரி சுரப்பியை தான். ஸோ அப்படிப்பட்ட பிட்யூட்ரி சுரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிருக்கும், முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு சொல்லி. முன்பகுதியை பார்த்தீங்கன்னா முன்கதுப்புன்னு சொல்லுவாங்க, பின்பகுதியை பார்த்தீங்கன்னா பின்கதுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பிட்யூட்ரியில் முன்கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் தான் இருக்கிறதுலே அதிகம். அந்த முன்கதுப்பு ஒரு பெயர் இருக்கு, அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஸோ இதெல்லாம் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் இதே பேர் தான். ஸோ முன்கதுப்புக்கு என்ன பேருனா அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பின் கதுப்பு அதாவது பின் பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்ற இந்த முன்கதுப்பில் தான் அதிகமான ஹார்மோன்கள் சுரக்கும். ஸோ பிட்யூட்ரியை ஏன் தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பிட்யூட்ரி சுரப்பியில் ஹார்மோன்கள் சுரந்தாதான் அது கீழே இருக்கு இல்லையா, பீனியலாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், தைமஸாக இருக்கட்டும், கணையமாக இருக்கட்டும், அட்ரனலின் இல்லை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே தன் வேலையை பார்க்கணும்னா முதல் பிட்யூட்ரி சுரப்பி அதுக்கான ஹார்மோனை சுரக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உடம்புலையே அலாரம் மாதிரி. பிட்யூட்ரி சுரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா சுரப்பிகளுக்கான ஹார்மோன்களும் முதல்ல பிட்யூட்ரி சுரப்பியில் தான் சுரக்கும். அந்த பிட்யூட்ரியில் அந்த ஹார்மோன் சுரந்தாதான் அந்த பார்ட் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிட்யூட்ரியில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் சுரந்தாதான் தைராய்டு கிளாண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரியை தலைமை சுரப்பி. ஸோ எல்லா நாளமிலா சுரப்பிகளும் வேலை செய்யணும்னா பிட்யூட்ரியில் இத்தனை ஹார்மோன் சுரக்கணும். ஸோ பிட்யூட்ரியோட முக்கியமான ஹார்மோன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா growth ஹார்மோன்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி ஹார்மோன். ஸோ GH. ஸோ இந்த ஹார்மோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். GH, STH, TSH, ACTHன்னு. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேள்விகள் வந்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? GH அப்படின்றது growth ஹார்மோன். தமிழில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன்னுவாங்க. நம்ம குழந்தையா பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது இந்த growth ஹார்மோன் தான். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சொமேட்டோட்ராபிக் ஹார்மோன், STHன்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த growth ஹார்மோனுடைய பெயர். ஒருவேளை நமக்கு இந்த growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா, அதாவது மனிதனோட சராசரி உயரத்தை விட அவங்க அதிகமான உயரத்தில் இருப்பாங்க. அதுக்கு பேர் அசுரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த growth ஹார்மோன் கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா மனிதனோட சராசரி உயரத்தை விட ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அது குள்ளத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெரியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த growth ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருவ வளர்ச்சி அடைஞ்ச உடனே நிறைய பேருக்கு டக்குன்னு growth ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரியவர்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, TSH. ஸோ இதோட முக்கியமான வேலை என்னன்னா தைராய்டு சுரப்பியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ACTH. இது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரலின் சுரப்பியோட கட்டுப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் கிட்ட தான் இருக்கும். கொனாடோட்ராபிக் ஹார்மோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராபிக்ன்ற பேரில் இருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியோட தான் சம்மந்தப்பட்டிருக்கும். கொனாடோட்ராபிக் ஹார்மோன் அப்படின்றது GTHன்னு சொல்லுவாங்க. இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னா பாலின செல்களை தூண்டுதல். ஓகே, பாலின செல்களை தூண்டுதல். ஸோ ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விந்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதும், பெண்ணாக இருந்தாங்கன்னா அது கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் முக்கியமானது. அதுக்கப்புறம் லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, LH அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆணுக்குன்னு உடம்புல சில ஹார்மோன்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். அதை அந்த உறுப்பு அதாவது விந்துப்பை இந்த டெஸ்டோஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா விந்துப்பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரியிலிருந்து தகவல் போகணும். அந்த தகவல் தான் இந்த லுட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் உடம்புல சுரக்கணும். அதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் உறுப்பிலேருந்து அது சுரக்கணும். அதுக்கும் பிட்யூட்ரியிலேருந்து லுட்டினைசிங் ஹார்மோன் போய் சொல்லும், ஓகே உங்களுக்கு ஒரு டைம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் சுரக்கலாம் அப்படின்றது. இந்த மாதிரி அலாரமாக இருக்கிறது தான் இந்த லுட்டினைசிங் ஹார்மோன். ப்ரோலாக்டின், அப்புறம் லாக்டோட்ரோபிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, மேமோட்ரோபிக் ஹார்மோன். இது எல்லாமே ஒரே ஹார்மோன் தான். அதாவது குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பால் சுரக்கும் தன்மை எடுத்துட்டு வரதான் ப்ரோலாக்டின், லாக்டோட்ரோபிக் ஹார்மோன் அண்ட் மேமோட்ரோபிக் ஹார்மோன். மெயினா இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரோலாக்டின் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இந்த 2 ஹார்மோனையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் இதோடைய வேலை. இப்போ நம்ம பிட்யூட்ரியோடைய முன் கதுப்பை பார்த்துட்டோம். இப்போ பிட்யூட்ரியோடைய பின் கதுப்பு அப்படின்றத பார்ப்போம். அதாவது பின் பகுதி. இதுக்கு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் போஸ்டீரியர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்க ஹார்மோன் பார்த்தோம். பட் பின்னில் 2 ஹார்மோன் தான். ஒன்று வாசோப்ரெசின், இன்னொன்று ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வாசோப்ரெசினும் ஆக்சிடோசினும் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்களால் உருவானது. ஓகேவா? அமினோ அமிலங்களால் உருவானது, அதுவும் 9 அமினோ அமிலங்களால் உருவானது. ஸோ வாசோப்ரெசினும் ஆக்சிடோசினும் எத்தனை அமினோ அமிலங்களால் உருவானதுன்னா 9 அமினோ அமிலங்களால் உருவானது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 9ல் 2 மட்டும் வாசோப்ரெசினுக்கும் ஆக்சிடோசினுக்கும் வேறுபடும். ஸோ அந்த என்ன 2 அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். இந்த 9ல் அந்த 2 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் வாசோப்ரெசினுக்கும் இருக்கும், ஆக்சிடோசினுக்கும் அதே தான் இருக்கும்.
ட்ரைசோன் அப்படின்னு ட்ரையோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் வேசோப்ரெசினுக்கும் இருக்கும், ஆக்சிடோசினுக்கும் இருக்கும். ஃபினைல் அலலைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வேசோப்ரெசினுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபினைல் அலலைனுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐசோஷியலூசின் அப்படின்னு, இது ஐசோசோஷியலூசின் அப்படின்றது ஆக்சிடோசினுக்கு இருக்கும். அப்புறம் குளூட்டா அமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதே தான் வேசோப்ரெசினுக்கும் ஆக்சிடோசினுக்கும். ஆஸ்பராஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே தான் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். சிஸ்டைன், திருப்பி அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகுது, சிஸ்டைன் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். ப்ரோலைனும் வேசோப்ரெசின்லும் இருக்கும், ஆக்சிடோசின்ல இருக்கும். அர்ஜினைன் அப்படின்ற இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேசோப்ரெசின்ல அர்ஜினைன் அப்படின்னா ஆக்சிடோசின்ல லூசின் அப்படின்னு இருக்கும். 9வது பார்த்தீங்கன்னா கிளைசின் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் ஒன்றா இருக்கும். ஸோ இந்த 9 பேர் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, வேசோப்ரெசினுக்கு ஃபினைல் அனலைன் இருக்கணும், ஆக்சிடோசினுக்கு ஐசோலூசின் அப்படின்றது இருக்கணும், இந்த பக்கம் வேசோப்ரெசினுக்கு அர்ஜினைன் இருக்கணும், ஆக்சிடோசினுக்கு லூசைன் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஹார்மோனுக்கும் கண்டிப்பாக வேலை இருக்கணும். வேசோப்ரெசினுடைய வேலை என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். அந்த பேர்லயே பாருங்க, யூரிட்டிக் அப்படின்ற வார்த்தை, தட் மீன்ஸ் யூரின் கட்டுப்பாடு தான் வேசோப்ரெசின். ஆன்டி யூரிட்டிக் அப்படின்னா யூரின் அப்படின்றதுக்கு ஆன்டி அப்படின்னா அந்த யூரின் வராம கட்டுப்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா வேசோப்ரெசினுடைய வேலை. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கிட்னியில பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்திலிருந்து அந்த சுத்தப்படுத்தி அந்த தண்ணியை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து யூரினரி பிளாடர்ல பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் யூரினரி பிளாடர் ஃபில் ஆனாதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூரின் வெளியே வரணும், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்றதா இந்த வேசோப்ரெசினோட வேலை. ஒருவேளை இந்த வேசோப்ரெசின் நம்ம உடம்புல கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டயாபிட்டிஸ் இன்சிபெடஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சுகர் கிடையாது. ஓகேவா? டயாபிட்டிஸ் இன்சிபெடஸ் அப்படின்றது நம்ம நார்மலா பேசுற இந்த டயாபிட்டிஸ் கிடையாது. இதுல என்ன பிரச்சனை இருக்கும்னா உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்பதான் போயிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் திரும்பி போவாங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல திரும்பி போவாங்க, அந்த யூரின் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கானனா அந்த வேசோப்ரெசின் உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா அடிக்கடி அந்த யூரின் வர ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு டயாபிட்டிஸ் இன்சிபெடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்சிடோசின். ஸோ குழந்தை பிறப்பின் போது ஸோ யூட்ரஸ் சுருங்கினாதான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வெளியே வர முடியும். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் நம்ம டியூப்லேருந்து எடுக்கிற அதே ப்ராசஸ் தான் யூட்ரஸுக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னா இது ரொம்ப வலி மிகுந்த ப்ராசஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா யூட்ரஸ் சுருங்கி சுருங்கி விரியும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வெளியே வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி யூட்ரஸ் சுருங்கி விரியறதுக்கான ஹார்மோன் தான் இந்த ஆக்சிடோசின். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரேபிட் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஜிஹெச். ஸோ குழந்தையுடைய முழு வளர்ச்சிக்கும் இந்த ஆக்சிடோசின் பார்த்தீங்க அப்படின்னா உதவியாக இருக்கும். ஓகேவா? துரித பிறப்பு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ துரித பிறப்பு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடோசின் சுரந்தாதான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாய்க்கு பால் சுரப்பும் வரும். ஸோ ஆக்சிடோசின் சுரந்தாதான் யூட்ரஸ் சுருங்கி விரிஞ்சாதான் குழந்தை வெளியே வரவும் ஆரம்பிக்கும், அதே தாய்க்கு பால் சுரப்பும் வந்து இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடோசினுடைய முக்கியமான வேலை. மெயினாக ஆக்சிடோசின் வேலை குழந்தை பிறக்கிறதுக்காக இருக்கிறதா ஆக்சிடோசினுடைய வேலை. ஸோ அடுத்த சுரப்பிக்கு வரும் பீனியல் சுரப்பி. ஸோ பீனியல் சுரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஹார்மோன் மெலடோனின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கால தூதுவர்கள், டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெலட்டோனினோட முக்கியமான வேலை என்னன்னா தூக்கம் வரவழைக்கிறது, தூக்கத்துலேருந்து தூண்டுறது. ஸோ தூக்கத்தை எப்போ வரவழைக்கும் அப்படின்னா இருட்டா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தூங்கலாம் அப்படின்னு தூக்கத்தை வர வைக்கிறது இந்த மெலட்டோனின் தான். நமக்கு விடிஞ்சிருச்சு, சின்ன லைட் வெளிச்சம் வந்தால் கூட நம்மளை முடிச்சு தூண்ட வைக்கிறதும் இந்த மெலட்டோனின் தான். ஸோ மெலட்டோனின் தான் தூக்கம் வரதுக்கும் தூக்கத்திலேருந்து நம்மளை விழித்தெழுந்திருக்கிறதுக்கும் முக்கியமான ஹார்மோன். ஸோ இந்த மெலட்டோனின் தான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபோன் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோனோட லைட் படும்பொழுது மெலட்டோனின் பகல்னு நினச்சிக்கும். ஸோ தூக்கம் வரவழைக்காமல் ரொம்ப நம்ம லேட் நைட் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கான அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம போகிறதுக்கான காரணம் இந்த மெலட்டோனின் சரியாக உடம்புல சுரக்காமல் இருக்கிறது தான். இந்த மெலட்டோனின் சரியாக சுரக்கலை அப்படின்னா உள்ள நம்மளோட பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, லங்ஸாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் சுரந்தாதான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். மெலட்டோனின் சுரக்கவே இல்லைன்னா உள்ளே இருக்கும் பார்ட்ஸ் ரெஸ்ட்டே எடுக்காது. திருப்பி நீங்கள் அடுத்த நாள் வந்து அதுக்கப்புறம் லேட்டாக தூங்கி என்னதான் எழுந்தாலும் நீங்கள் திருப்பி டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மெலட்டோனின் கரெக்டான டைமுக்கு சுரக்கணும், கரெக்டான டைமுக்கு எழுந்திரிக்கணும். ஓகேவா? ஸோ 9:30 to 10 மெலட்டோனின் சுரக்கணும். மார்னிங் 4:30 to 5 பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் சுரக்கிறது ஸ்டாப் ஆகிடணும், எழுந்திரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான அந்த காலத்தில் உடம்புக்கான காலத்தில் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு
அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மெலட்டோனின்க்கு இன்னொரு பேர் தான் கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு சுரப்பியிலிருந்து சுரக்கும் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைராக்சின் 2 வகையில நம்ம உடம்புல சுரக்குது. T3 T4ன்ட்டு. 3 அப்படின்னா ட்ரை பேர்ல இருக்கும், 4 அப்படின்னா டெட்ரா. இது எல்லாமே அந்த லாட்டின் நேம்ஸ். அதனால ட்ரை அப்படின்னா 3, டெட்ரா அப்படின்னா 4. ஸோ தைராக்சின் ஹார்மோன் மொத்தமாகவே அயோடின்ல தான் உருவாகி இருக்கும். ஸோ அயோடின் குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு தைராய்டு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தான் நம்ம உப்புல அதிகமாக அயோடின் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு ஹார்மோன் முழுக்க முழுக்க அயோடின்ல உருவானது. அதனால தான் அயோடோ அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன்றதுனால தைராக்சின் அப்படின்ற பேர். ஸோ இந்த இரண்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல முக்கியமான தைராய்டு ஹார்மோன்கள். தைராக்சின் அதாவது தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்கிறது. ஒருவேளை நமக்கு தைராய்டு சுரக்கலை, கம்மியாக சுரக்குது அப்படின்னா 3 பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க, சிம்பிள் காய்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா மூஞ்சி வரைக்கும் பெருசாக வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. கிரிட்டினிசம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி இருக்கும். மயோடெக்சிமா அப்படின்வாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வயது ஆனவர்களுக்கும் அந்த மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி கொஞ்சம் அந்த சிதைவு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பேர் மயோடெக்சிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிகை சுரப்பு அப்படின்றது ஹைப்பர் தைராய்டிசம். அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா கிரேவ்ஸ் டிசீஸ் இல்லை எக்ஸ்போதலாமியா காய்டர்னு சொல்லுவாங்க. தைராய்டு அதிகமாக சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்ற உணவுகள் உடனே செரிச்சிரும், அவங்க உடம்புல ஒட்டவே ஒட்டாது. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெலிஞ்சு எலும்பும் தோலுமாக மாறி கிட்டத்தட்ட பெட்ரிடனாக மாறிடுவாங்க, படுத்த படுக்கையாகவே மாறிடுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் கிரேவ்ஸ் அப்படின்னா. கிரேவ் அப்படின்னா இங்கிலீஷில் சுடுகாடு அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அவங்க படுத்த படுக்கையாகவே மாறிடுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு எரிச்சு தள்ளிடும். ஸோ அதனால தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்போராய்டிக் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா காய்டர் அப்படின்ற பேர் வந்தாலே தைராய்டு சம்மந்தப்பட்டது தான். அயோடின் பற்றாக்குறை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரபா அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கும். இப்போ அப்பாக்கோ அம்மாக்கோ பற்றாக்குறை இருக்கலாம், அது அப்படியே குழந்தைக்கு வரும். அவங்க சரியாக அயோடின் அதுக்கப்புறம் சாப்பிட்ருப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த குழந்தையோட உடம்பு அயோடினை ஏற்றுக்காது. எப்போவுமே அந்த அயோடின் பற்றாக்குறை காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு எப்போவுமே அயோடின் பற்றாக்குறை காட்டுது, அயோடினே சாப்பிட்டாலும் அப்படின்னா அது ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இது பேர் தான் மரபியல் நோய். அதுக்கு பேர் ஸ்போராய்டிக் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இன்னொரு உறுப்பு என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் இன்னொரு சுரப்பு என்னன்னா பேராதைராய்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தைராய்டு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த பேராதைராய்டும் இருக்கும். இந்த பேராதைராய்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னா பேராத் ஹார்மோன் அப்படின்றது சுரக்கும். இந்த பேராத் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். அப்புறம் பிஹெச் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹெச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதாவது வேதிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா அது அமிலத்தன்மை இருக்கா உப்பு தன்மையில இருக்கா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று பகுதி அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா சாப்பிட்ற உணவு செரிக்கணும், அதனால அமிலங்கள் அதிகமா இருக்கும். இதுவே நம்ம ரத்தம், நம்மளோட வேர்வை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது கிட்னி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த உப்புக்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு சத்து தருபவை. ஸோ அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையில் இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிஹெச் தன்மைன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன பிஹெச் இருக்கணுமோ, வயிறுனா அது அமிலத்தன்மையில் இருக்கணும், ஸோ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு தன்மையில் இருக்கணும். இந்த மாதிரி பிஹெச் சமநிலை மெயின்டைன் பண்ணுறதா இந்த பேராத் ஹார்மோனுடைய வேலை. அதுக்கப்புறம் வைட்டமின் டி. ஸோ நம்ம சூரிய வெளிச்சம் படும்பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கும் அந்த ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டியாக மாறத்துக்கு இந்த பேராத் ஹார்மோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த பேராத் ஹார்மோன் அதான் பிடிஹெச்னுவாங்க, பேராத் ஹார்மோன் அதுதான் பிடிஹெச், இது அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டெட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க, டெட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டாவது ஒரு ஹார்மோன் சுரக்குது. என்ன அப்படின்னா கால்சிட்டோனின் அப்படின்ற இந்த ஹார்மோன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேலை கால்சியமுடைய கட்டுப்பாடு. முக்கியமாக இதோட கால்சியம் கட்டுப்பாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா கால்சிட்டோனினுடைய வேலை. ஸோ அதுக்கடுத்து சுரப்பி பார்த்தீங்கன்னா தைமஸ். ஓகேவா? ஸோ நம்ம தலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரி மற்றும் பீனியல் சுரப்பி பார்த்தோம். அப்புறம் அப்படியே கீழே கழுத்துக்கு வந்தோம். ஸோ கழுத்து பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தைராய்டு மற்றும் பார்த்தீங்கன்னா பேராதைராய்டு அப்படியே நெஞ்சு கிட்ட வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தைமஸ் இருக்குது. ஸோ தைமஸ் சுரப்பி பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையான ஹார்மோன்களை சுரக்குது. தைமோசின், தைமூலின்,
தைமோமோபிடின், தைமோஃப்ளூடிஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூயிட் ஃபேக்டர் அப்படின்னு 4 ஹார்மோன்களை சுரக்குது. இந்த 4 ஹார்மோன்கள் வேலையும் பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் தடுப்புக்காக தான் இந்த 4 ஹார்மோன்கள். ஸோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்தீங்க அப்படின்னா லிம்ப் அப்படின்ற அந்த உறுப்பு தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும். அந்த லிம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செல்களாக இருக்கும். அதுக்கு பேர் டி லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டி லிம்போசைட்டை வலுவூட்டுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த தைமஸ் சுரப்பியோட வேலை. இந்த 4 ஹார்மோன்கள் மூலயமா நம்ம உடம்புல நோய் தடுப்பு நடவடிக்கைகளை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதை பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்ரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரியாஸோடைய அதாவது கணையமுடைய பாதி பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மீதி பாதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹார்மோன்களை சுரக்கும். ஸோ அந்த மீதி பாதி ஹார்மோன்கள் சுரக்கும் அந்த இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா லாங்கர்ஹான் திட்டுகள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஐஎல்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான 3 செல்கள் இருக்குது. அந்த லாங்கர்ஹான்ஸ் திட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ஃபா செல், அதிலிருந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஹான் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். இது நம்ம ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இப்போ நம்ம விரதம்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா நம்ம ரத்த குளுக்கோஸ் குறைஞ்சிரும். அந்த குளுக்கோஸ் அளவு அதிகப்படுத்துறது தான் இந்த ஆல்ஃபா செல், இந்த குளுக்கோகானோடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா செல், இது இன்சுலின் அப்படின்ற இந்த ஹார்மோனை சுரக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ஸோட முக்கியமான கேள்வி. இன்சுலின் எந்த செல்களில் சுரக்கும்னா பீட்டா செல்களில் தான் இன்சுலின் சுரக்கும். இன்சுலினோட வேலை பார்த்தீங்கன்னா ரத்த குளுக்கோஸை குறைக்கிறது. ஸோ நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் அதிகமான குளுக்கோஸ் கலந்துரும். அதை கட்டுப்படுத்துறதா இந்த இன்சுலினுடைய வேலை. ஸோ டெல்டா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செமாட்டோஸ்டெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா செல் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆல்ஃபா பீட்டா செல்லுனால சில வேலைகள் செய்ய முடியல, அது வேலைகள் செய்ய முடியலன்னா இந்த டெல்டா செல் மாறி ஒரு சில வேலைகளை செய்யும். இப்போ நமக்கு இன்சுலின் குறைபாடு அதுதான் பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸ் மெலிட்டியஸ் அப்படின்வாங்க. நம்ம ஊரில் நார்மலாக பார்க்குற இந்த சக்கரை வியாதி சுகர் தான் பார்த்தீங்க அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாசோப்ரெசினில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால டயாபிட்டிஸ் இன்சிபெடஸ் அப்படின்னு ஒன்று வருதுன்னு சொன்னோம். அது ரொம்ப ரேர். ஆனால் இன்சுலின் குறைபாடு இந்த பீட்டா செல் கணையத்தில் கம்மியாக சுரக்கிறதுனால வரது தான் டயாபிட்டிஸ் மெலிட்டியஸ் அப்படின்றது. இதுதான் நம்ம பார்க்குற நார்மல் சுகர். ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்ம இங்கே நார்மலாக பார்க்குற இந்த நோய் சர்க்கரை வியாதி அப்படின்றது டயாபிட்டிஸ் மெலிட்டஸா டயாபிட்டிஸ் இன்சிபெடஸான்னு கேட்டாங்கன்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் ஒருத்தவங்களுக்கு பாடியில் இருந்துச்சு அப்படின்னா 2 இடங்கள்ல சர்க்கரை அதிகமாக இருக்கும், அதாவது குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று ரத்த குளுக்கோஸ், ஒன்று சிறுநீரகத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. சிறுநீரகத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 இடங்கள் ரத்தம் மற்றும் சிறுநீரகம் 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நரம்புகள் வழியாக போகும். அந்த இடத்துலலாம் அடைப்புகள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும்பொழுது சிறுநீரகம் பார்த்தீங்க அப்படின்னா உப்புகளை உறிஞ்சும் தன்மை தான் இருக்கும், தவிர்த்து குளுக்கோஸை உறிஞ்சும் தன்மை இருக்காது. இப்போ சிறுநீரகம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் சிறுநீரகம் தான் செய்யும் வேலையை நிறுத்திடும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடங்களையும் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும்பொழுது சுகர் வந்துச்சு அப்படின்னா அதை சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ சைலண்ட் கில்லர்னா ஒரு பார்ட்டையை செயலிழக்க வச்சு தான் ஒரு மனுஷனை கொல்லும் அப்படின்றதுனால சைலண்ட் கில்லர் தான். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரத்த குளுக்கோஸ் அளவும் சிறுநீரக குளுக்கோஸ் அளவும் பார்த்தீங்க அப்படின்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு அதிகமாக இருக்கும். அடுத்த சுரப்பி பார்த்தீங்கன்னா அட்ரனலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரனல் சுரப்பி இது கிட்னிக்கு மேலே இருக்கும். இது ஒரு 5 ஹார்மோன் சுரக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிரை காக்கும் ஹார்மோன். இப்போ அதிர்ச்சியான ஒரு இன்சிடென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டை கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா, அந்த ஷாக்கிலிருந்து நம்மளோட மூளையை காப்பாற்றுறது தான் இந்த கார்டிசால் அப்படின்ற இந்த ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி அதிர்ச்சியான இன்சிடென்ட்டை பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஷாக்லேருந்து வெளியே வர வரைக்கும் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தெளிவாங்க. எப்போ தெளிவாங்க அப்படின்னா இந்த கார்டிசோல் சுரந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாங்க. ஒருவேளை கார்டிசோல் சுரக்கலன்னா அவங்க அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட கோமா கூட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட உயிரை காக்கிறது தான் இந்த கார்டிசால் அப்படின்றது. இது அட்ரினல் இருந்து சுரக்குது. ஆல்டோஸ்டீரான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீர் உறிஞ்சும் தன்மை. இது கிட்னிக்கு மேலே இருக்கு. ஓகேவா, அட்ரினலின் அப்படின்னு கிட்னிக்கு மேலே இருக்கு. ஸோ கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணும், நீரை உறிஞ்சுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான்
ஆல்டோஸ்டீரான் அப்படின்ற ஹார்மோன். கார்டிகோஸ்டீரான் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் நீர் அளவை சமமாக வைத்திருப்பது தான் கார்டிஸ்டீரான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் நம்ம நிறைய தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம உடம்புல தேவையான தண்ணியை மட்டும்தான் உடம்புக்குள்ள வச்சுக்கும். மீதி தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி வெளியேற்றிட்டே இருக்கும். அது நல்ல தண்ணியாகவே இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து வெளியேற்றிடும். அது எதனால நடக்குது அப்படின்னா கார்டிஸ்டீரான். இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா சம்மரில் நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி தாகம் அடங்காமலே இருக்கும். ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதற்கான காரணமும் அந்த கார்டிஸ்டீரான் தான். அப்புறம் அட்ரெனலின் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எஃப்எஃப் ஹார்மோன்றது இதுதான். ஓகேவா? ஃப்ரைட்டு ஃப்ளைட்டு ஃபைட்டு. ஓகேவா? இதுக்கான காரணம் ஃப்ரைட்டு அப்படின்னா நம்ம பயப்படுறது, ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அப்போ அட்ரெனலின் சுரக்கும். ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து இதுவும் ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டு தான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கும்பொழுதும் அட்ரெனலின் சுரக்கும். ஃபைட் அப்படின்னா சண்டை போடும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரெனலின் சுரக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பீடாக பைக் ஓட்டும் பொழுதோ இல்லை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு அட்வென்ச்சரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம், அதுதான் அந்த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரைட்டு ஃப்ளைட்டு ஃபைட்டு இந்த 3 டைம்லேயும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த அட்ரெனலின் சுரக்கும். அப்புறம் நார் அட்ரெனலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரெனலின் சுரந்துருச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணுறது இந்த நார் அட்ரெனலின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 5 வகையான அட்ரெனலின் ஹார்மோன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி சுரப்பிக்கு வந்துட்டும் இனப்பெருக்க சுரப்பி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியிலிருந்து இடுப்பு பகுதிக்கு வந்துட்டும். ஸோ ஆணா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விந்தகம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்கார்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அண்டகம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஓவரீஸ்ன்னு சொல்லுவாங்க. விந்தகத்திலிருந்து முக்கியமாக சுரக்கிற ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். அண்டகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3 ஹார்மோன் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ரிலாக்சின் அப்படின்றது. ஸோ வந்து இந்த டெஸ்டோஸ்டிரோனோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது தான் டெஸ்டோஸ்டிரோனுடைய வேலை. இதில் செமினிஃபெரஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் விந்தணு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். டெஸ்டோஸ்டிரோன் எங்கே உருவாகும் அப்படின்னா லைடிக் அப்படின்ற செல்கள்ல இருந்து தான் உருவாகும். ஒரு நாளைக்கு 4லிருந்து 9 கிராம் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து உண்டாகும். அதே மாதிரி இந்த விந்துக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டமளிப்பது செர்டோலி செல்ஸ். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் உருவாகிறது லீடிக் செல், விந்துக்களை ஊட்டமளிப்பது செர்டோலி செல், விந்தணுவை சேமித்து வைக்கும் இடம் செமினிஃபெரஸ் டியூப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அண்டகம் பார்ப்போம், ஓவரிஸ், இதில் 3 ஹார்மோன் பார்த்தோம். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பாலின உறுப்புகள் வளர்ச்சி. ஓகேவா? ஸோ அந்த உறுப்புகள் வளர்ச்சிக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பகால ஹார்மோன்கள். ஸோ கர்ப்ப காலத்தின் போது மட்டும்தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதிக அளவில் நம்ம உடம்புல இருக்கும். மெயினாக கர்ப்பம் அடைகிறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொப்புள் கொடி உருவாக்கும், குழந்தைக்கும் அம்மாவுக்கும் அந்த தொப்புள் கொடி உருவாகிறது பிளாசண்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சக்கரம் மென்சுரல் சைக்கிள் நடக்கிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிலாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலாக்சின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இடுப்பு எலும்பை தளர்வடைய வைக்கிறதுக்கு இந்த ரிலாக்சின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளமில்லா சுரப்பிகள் முடிச்சிட்டோம். அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள், அதுவும் மரபியல் அப்படின்ற டாபிக் நம்ம சிலபஸ்லேயே இருக்கும். அதில் குரோமோசோம்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மரபியலில். ஸோ நம்மளுடைய மனித உடல் பார்த்தீங்க அப்படின்னா பல மில்லியன் குரோமோசோம்களால் உருவாகியிருக்கு. இந்த குரோமோசோம்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லிய நூல் போல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த குரோமோசோம்களுடைய அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கருக்குள்ள மெல்லிய நூல்கள் மாதிரி இருக்கும். முதல்ல குரோமோசோமை எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1888 வால்டியர் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ குரோமோசோம்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பாரம்பரிய தகவல்களை கடத்துவது. ஸோ பாரம்பரிய தகவல் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இவங்க அப்பா மாதிரியே இருக்கான், இவங்க வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்றது. ஸோ பாரம்பரிய அந்த தகவல்களை கடத்துறது பார்த்தீங்கன்னா அந்த முக அமைப்பு. ஸோ பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருக்காங்க, பார்க்கறதுக்கு அம்மா மாதிரியே இருக்காங்க, இப்படின்னு தான் அந்த உடல் அமைப்பு. அது இல்லாமல் அந்த சில நமக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ குண அமைப்புகளை வந்து கடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்கள் தான். ஸோ குரோமோ இதழ்களை கொண்டு மரபு பொருள், ஓகேவா, அது வந்து என்ன அப்படின்னா டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ நம்மளோட குரோமோசோம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதழ்கள் மாதிரி இருக்கும், குரோமாட்டின் இதழ்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபைனலாக டிஎன்ஏவாக மாறும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க
இவங்களுக்கு தான் பிறந்திருக்காங்களா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்ற போது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. மெயினாக அந்த மரபு பொருட்களை எடுத்து செல்றது அந்த டிஎன்ஏ தான். ஸோ டிஎன்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றத டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள் இருக்கும். அந்த குரோமோசோமை உடைச்சோம் அப்படின்னா உள்ள நிறைய டிஎன்ஏக்கள் இருக்கும். அந்த டிஎன்ஏ உடைச்சி உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன் மரபு அணுக்கள் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல இருக்கும். ஸோ ஹைட்டுக்கான ஜீன் ஒரு இடத்துல இருக்கும், கலருக்கான ஜீன் ஒரு இடத்துல இருக்கும், மூல வளர்ச்சிக்கான ஜீன் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஜீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அமைவிடம் லோக்கஸ்ல அமைந்து இருக்கும். ஓகேவா? மெயினா ஜீன்கள் எப்படி தலைமுறையா போகுதுன்னா செல் பிரிதல் மூலமா ஜீன்கள் பல தலைமுறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோமுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ஸோ குரோமோசோம்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ 2 குரோமாட்டின் த்ரெட்டுகள், ஓகேவா, 2 குரோமாட்டின் த்ரெட்டுகளோட சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம். ஸோ குரோமோசோம்குள்ளே எத்தனை குரோமாட்டிக் த்ரெட்டுகள் நூல்கள் இருக்கும் அப்படின்னா 2 குரோமாட்டிட் த்ரெட்டுகள் இருக்கும். குரோமோசோம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணற்ற மணி, அதாவது மணிகளை கோத்து வச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் குரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே குரோமோசோமோட இறுதி பகுதி, ஸோ கடைசி வால் பகுதி மாதிரி இருக்கும் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரோமோசோமையும் இன்னொரு குரோமோசோமையும் இணைக்கும் பகுதி, அந்த இணைப்பு பகுதியை பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எண்ணற்ற மணி போன்ற அமைப்புனா குரோமியர், இது இறுதி பகுதினா டீலோமியர், இணைப்பு பகுதி அப்படின்னா சென்ட்ரோமியர். ஓகேவா? ஸோ சென்ட்ரோமியர் வைத்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த சென்ட்ரோமியர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றது. ஒருவேளை அந்த சென்ட்ரோமியர் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குரோமோசோமுடைய கடைசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டி அப்படின்னா டெர்மினல், கடைசியாக அமைஞ்சிருக்கும். ஸோ இறுதியில் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இறுதியில் அமைஞ்சிருக்குன்னா அது டீலோசென்ட்ரிக்னுவாங்க. அந்த குரோமோசோம்கள் பார்த்தீங்கன்னா ராடு, கோல் வடிவத்தில் இருக்கும். ஆக்ரோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா என்னன்னா கடைக்கோடி எண்டில் இல்லாமல் கொஞ்சம் அந்த எண்டை விட்டு தள்ளி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆக்ரோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப சின்ன பகுதியும் பெரிய பகுதியுமா குரோமோசோம் இருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் ராட் ஷேப், கோல் வடிவத்தில் தான் இருக்கும். சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோசோம்களை கரெக்டாக 2ஆ பிரிக்காம முக்கா திட்டத்தில் 2ஆ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா அது சப் மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, மையத்திற்கு அருகில். ஸோ இந்த மாதிரி சப் மெட்டாசென்ட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா குரோமோசோம்கள் ஜே மற்றும் எல் ஷேப்பில் இருக்கும். மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா இந்த சென்ட்ரோமியர் கரெக்டாக குரோமோசோமுடைய நடுவில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, மையத்தில் அமைஞ்சிருக்கும். அப்போ குரோமோசோம்கள் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். இதுதான் அந்த சென்ட்ரோமியர்கள் நிலைப்படி குரோமோசோம்களின் வகைகள். அதே மாதிரி குரோமோசோம் பண்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருப்பாங்க. ஆட்டோசோம்ஸ், ஆலோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோம்ஸ்னா இனப்பெருக்க உறுப்புகளை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆட்டோசோம்ஸ். நம்ம உடம்பு ஃபுல்லாக மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆட்டோசோம் குரோமோசோம் தான். இனப்பெருக்க உறுப்புகளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆலோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இனப்பெருக்க உறுப்புகளில் மட்டும்தான் ஆலோசோம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மனிதன் அப்படின்னா நமக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தால் தான் நம்ம மனிதன். ஒருவேளை ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு 24னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குரங்குக்கு போயிடுவோம். ஸோ அதனால மனிதன் அப்படின்றது 23 பேர் ஆஃப் குரோமோசோம். அதில் 22 பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸாக இருக்கும். ஒன்று கடைசி பேர் 23வது பேர் மட்டும்தான் ஆலோசோம்களாக இருக்கும். அது எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பெண், XYயாக இருந்துச்சு அப்படின்னா ஆண். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன், பாலினத்தை டிசைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசோம்கள் 23வது பேர். ஓகேவா? ஸோ மனிதன் அப்படின்றதுனா நமக்கு 23 ஜோடி குரோமோசோம்கள் நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 23 கோடி குரோமோசோம்களையும் நம்ம அடுக்கி பார்க்குற அந்த டிராயிங்க்கு பேர் என்ன அப்படின்னா கேரியோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கும் ஒவ்வொரு குரோமோசோம்களும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளாய்டு, ஹாப்ளாய்டுன்னு 2ஆ பிரிப்பாங்க. டிப்ளாய்டு அப்படின்னா இரு மைய நிலை, ஹாப்ளாய்டு அப்படின்னா ஒற்றை மைய நிலை. இது ஒன்றுமே கிடையாது. ஆட்டோசோம்களாக இருந்துச்சு அப்படின்னா அது டிப்ளாய்டாக இருக்கும்ப்பா. எல்லாமே 2 இருக்கும். இது டிப்ளாய்டாக இருந்துச்சு, அதாவது இரு மைய நிலை அப்படின்னா ஆட்டோசோம்களாக இருந்துச்சு அப்படின்னா அது டிப்ளாய்டாக இருக்கும். எல்லாமே 2 இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்னால
ஆலோசோம்ஸ் மட்டும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்ளாய்டு ஒற்றை நிலையில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆண் கிட்ட இருந்து ஒன்று வரணும், பெண் கிட்ட இருந்து ஒன்று வரணும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்ளாய்டு ஒற்றை நிலையில் இருக்கும். அந்த ஒற்றை நிலையில் இருக்கிறது ஆலோசோம்கள் மட்டும்தான், ஆட்டோசோம்கள் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஆண் கிட்ட இருந்து ஒன்று வரணும், பெண் கிட்ட இருந்து ஒன்று வரணும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆலோசோம்கள் ஹாப்ளாய்டு நிலையில் இருக்கும். மீதி 22 பேருமே டிப்ளாய்டாக தான் இருக்கும். அந்த 23வது பேர் மட்டும்தான் ஹாப்ளாய்டாக இருக்கும். நம்ம 23 குரோமோசோம்களால தான் மனித உடல் உருவாயிருக்குன்னு பார்த்தோம். 23 ஜோடி குரோமோசோம்கள். அது எல்லாத்தையும் நம்ம குரூப்பாக பிரிக்கணும். இது பொறுத்துகளை கேட்டாங்கன்னா எந்த குரூப்பில் எந்த குரோமோசோம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எழுத தெரியணும். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3, குரூப் பியில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5, குரூப் சி பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12. எக்ஸ் குரோமோசோம் குரூப் சியில் தான் இருக்கும். குரூப் டியில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 15, குரூப் இயில் 16லேருந்து 18, குரூப் எஃப்ல 19லேருந்து 20, குரூப் ஜியில் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 22. ஒய் குரோமோசோம் குரூப் ஜியில் இருக்கும். ரொம்ப முக்கியம். எக்ஸ்னா குரூப் சி, ஒய் அப்படின்னா குரூப் ஜியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம்களை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 குரூப்பாக பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ நம்ம டிஎன்ஏ எதுவால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 நைட்ரஜன் பேஸ்னால ஆயிருக்கும். ஓகேவா? 4 நைட்ரஜன்களால் ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட டிஎன்ஏ. ஸோ அது என்னென்ன நைட்ரஜன் அப்படின்னா 4. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடினைன், தயாமின், சைட்டோகைனின் அண்ட் குயினைன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 நைட்ரஜன்களால் ஆனது தான் நம்மளுடைய டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ முதல் பார்த்தீங்க அப்படின்னா அடினைன் அண்ட் குவனைன். இதை பார்த்தீங்கன்னா பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரின்ஸ் அப்படின்னா அதாவது அடினைன் அண்ட் குவனைன் பார்த்தீங்க அப்படின்னா பியூரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைட்டோசின் அண்ட் தயாமின் இந்த ரெண்டுத்தையும் பைரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டீப்பாலாம் சயின்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இதை தனியாக தான் ரொம்ப தூரம் இதுக்கெல்லாம் பெரிய கதை இருக்குது, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்க்கு ஆன்சர் பண்ணால் மட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்டாக நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடினைன் அண்ட் குவனைன் பியூரின்ஸு. ஸோ சைட்டோகைனின்ஸ் அண்ட் தயாமின்ஸ் பார்த்தீங்கன்னா பைரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம், ஏக்கும் டியும் தான் எப்போவுமே கனெக்ட் ஆகும், சிக்கும் ஜிக்கும் தான் எப்போவுமே கனெக்ஷன் கொடுக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கும் டிக்கும் சிக்கும் ஜிக்கும் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். ஏக்கும் டிக்கும் என்ன கனெக்ஷன் கொடுக்கணும்னா டபுள் பாண்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். சிக்கும் ஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாண்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எது கனெக்ஷன்ட்டு ஏக்கும் டிக்கும் தான் கனெக்ஷன், சிக்கும் ஜிக்கும் தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். ஆனால் பியூரின் அப்படின்னு சொல்கிறது அடினைனும் குவனைனும், பைரிமிடின் அப்படின்னு சொல்கிறது அதாவது சிஸ்டோசைன் அண்ட் தயாமின். இது ரெண்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா பைரிமிடின். ஒரு பியூரின் இருக்கணும், ஒரு பைரிமிடின் இருக்கணும். இதுதான் இதோட லாஜிக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா 23 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஒருவேளை 23 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை மோனோசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. 23 விட ஒன்று கம்மியாக இருக்குன்னா மோனோசோமி. அதை என்ன சொல்லுவாங்கன்னா 2n-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ட்ரைசோமி அப்படின்னா 23 விட 1 அதிகமாக இருக்கும். எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21வது குரோமோசோம் 2 தடவை இருக்கும். 21வது குரோமோசோம் ஒரு தடவை தான் இருக்கணும். ஆனால் 21வது குரோமோசோம் 2 தடவை இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம், டவுன் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய், கிட்டத்தட்ட அது ஒரு மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி தான். ஸோ ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்கும். நல்லிசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. 23 குரோமோசோமில் -2 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நல்லிசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஒரு மனிதருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அடுத்த இனப்பெருக்கம் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலட்டுத்தன்மையில் தான் இருப்பாங்க. ஸோ கரெக்டாக 23 குரோமோசோம் இருந்தால் தான் அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மோனோசோமியா, ட்ரைசோமியா, நல்லிசோமியாவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அடுத்த தலைமுறையை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது.
இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உடலியல் பிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா செரிமான அமைப்பு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றத்தை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த உறுப்புகள்ல இருந்து என்னென்ன என்சைம்கள், அதாவது என்னென்ன நொதிகள் சுரக்குது அப்படின்றதா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுடைய செரிமான அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய வாய், வயிறு, சிறுங்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருங்குடல் இங்கிலீஷில் லார்ஜ் இன்டெஸ்டைன், கணையம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த இடங்கள்ல இருந்து என்னென்ன என்சைம்கள் சுரக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் நிறைய என்சைம்கள் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. எந்தெந்த என்சைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமைலேஸ் அப்படின்ற பேர், அமலேஸ் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தாலே சரி, அது என்ன பண்ணுது அப்படின்னா கஞ்சி மாதிரி இருக்கும் அந்த ஸ்டார்ச்சை பார்த்தீங்கன்னா சர்க்கரையா மாத்துறது தான் சலைவரி அமிலேஸோடைய வேலை. ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக செரிமான உறுப்புல 3 இடத்துல அமைலேஸ் சுரக்குது. ஒன்று நம்மளுடைய வாயில, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சலைவரி அமிலேஸ். ஸோ நம்மளுடைய உமிழ்நீர்ல பார்த்தீங்கன்னா இந்த சலைவரி அமிலேஸ் இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற சாப்பாடுல சர்க்கரைகள் மேக்சிமம் நம்ம வாயிலேயே பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிடும். அப்படி மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் கேஸ்ட்ரிக் அமைலேஸ் அப்படின்ற அந்த என்சைம் மூலயமா பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அங்கேயும் அந்த சர்க்கரை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கணையம் இருக்கு இல்லையா, ஸோ கணையம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் அப்படின்னு ஒரு திரவத்தை சுரக்குது. அது மூலயமா மிச்ச மீதி சர்க்கரையும் பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோதான். அமைலேஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே ஸ்டார்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுப்பது. ஸோ சலைவரி அமைலேஸ் அப்படின்றது வாயில் இருக்கிறது, கேஸ்ட்ரிக் அப்படின்றது கேஸ்ட்ரோ அப்படின்னாலே வயிற்று பகுதி, கேஸ்ட்ரிக் அமைலேஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆர்கன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயிற்றுப்பகுதியில் 5 முக்கியமான விஷயங்கள், நம்ம வயிற்றுப்பகுதியில் தான் அமிலம் சுரக்கும். ஓகேவா? ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்றது நம்ம வயிற்றுப்பகுதியில் சுரக்கிறது. இதோடைய வேலை நம்ம வயிற்றுப்பகுதியில் என்ன முக்கியமாக டைஜஸ்ட் ஆகும்னா ப்ரோட்டீன்ஸ், புரதம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம வயிற்றுப்பகுதியில் அதிகமாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பெப்சினோஜன் அப்படின்ற ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரோட்டீனாக பெப்சின் அப்படின்றதா மாறும். பெப்சின் அப்படின்னே ஒரு என்சைம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெப்சினோஜனை தவிர்த்து வேற புரதங்கள் இருக்கு இல்லையா, அதை பெப்டிட்ஸ், அதாவது ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா மாறக்கூடிய புரோட்டீனா மாத்திருக்கும். ரெனின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது நம்ம சாப்பிட்ற அந்த பால்ல இருக்கும் புரதம், பால் சத்துக்கள், அதுல இருக்கும் அந்த புரதத்தை பார்த்தீங்கன்னா பெப்டிட்ஸா மாற்றக்கூடியது. அப்புறம் கேஸ்ட்ரிக் அமைலேஸ் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், கஞ்சியை பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சர்க்கரையா மாத்துறது. கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் அப்படின்ற வார்த்தை, எப்படி அமைலேஸ் அப்படின்றது குளுக்கோஸ் சர்க்கரையா மாத்துறதோ, லிப்பேஸ் அப்படின்ற வார்த்தை, லிப்பேஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்துகள் மேலே ஆக்ட் ஆகிட்டு அதை கொழுப்பு அமிலங்களாக மாற்றுறது தான் லிப்பேஸோட வேலை. ஸோ வயிற்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் அமைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கும் பட்டர், ஃபேட், அதாவது வெண்ணெய், அதுக்கு மேலே இருக்கும் அந்த கொழுப்பு மேலே ஆக்ட் ஆகி கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசராலாகவும் மாற்றும். அப்புறம் சிறுகுடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 என்சைம்கள் சுரக்குது. ஒன்று என்ட்ரோகைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிறுங்குடல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் டைஜஸ்ட் ஆகாத மிச்ச மீதி சர்க்கரை, புரதம், இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறுங்குடலில் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரோகைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்சினோஜன் அப்படின்ற ஒரு பொருள், அதாவது நம்ம சாப்பிட்றதுல இருக்கும் ஒரு பொருள், அதை ட்ரிப்சினா வந்து மாற்றும். எரிப்சின், இதுவும் ஒரு வகையான ப்ரோட்டீன் தான். எரிப்சின் அப்படின்ற என்சைம் பார்த்தீங்கன்னா பாலிபெப்டைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற அந்த புரோட்டீனை அமினோ அமிலங்களாக மாற்றும். மால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். மால்டோஸ் அதை உடச்சோன்னா நம்ம குளுக்கோஸ் கிடைக்கும், இரட்டை சர்க்கரையில் பார்த்துருப்போம். சுக்ரேஸ் இதை உடச்சோன்னா பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ் அப்படின்ற என்சைம் சுக்ரோஸை உடைக்கும், குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றும். லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் லாக்டோஸை வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக மாற்றும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆகும், வேறு எந்த ப்ராசஸுமே பெருங்குடலில் நடக்காது. இதே கணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமைலேஸ் அப்படின்னா அதை சர்க்கரையா மாத்துறது. ஸோ ட்ரிப்சின் அப்படின்ற பொருளா மாற்றும். கைமோட்ரிப்சின் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கும் பொருளில் இருக்கிறத ட்ரிப்சினா மாத்துறது. பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ், பேஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தாலே கொழுப்புகள் மேலே ஆக்ட் ஆகி கொழுப்பு அமிலம் ப்ளஸ் கிளிசராலாக மாற்றும். கார்போ பாலிபெப்டிடேஸ், ஸோ பெப்டிடேஸ்ன்னு அந்த வார்த்தையே இது என்னன்னா புரதத்துக்கு மேலே ஆக்ட் ஆகும், பெப்டிடேஸை அமினோ அமிலமாக மாற்றும். பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் நம்ம இது முன்னாடியே பார்த்தது தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சா குளுக்கோஸாகவும் மாற்றும், சில இடங்களில் அதை ட்ரிப்சினாவும் மாற்றுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஒரு இடத்துலையும் சுரக்கும் முக்கியமான என்சைம்கள். இதெல்லாம் தாண்டி இன்னும் 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய செரிமானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைல் அப்படின்னு
அப்படின்ற பித்த நீர் தேவைப்படுகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கொழுப்புக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த பைல் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த பைல் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர் கணையத்திலிருந்து நமக்கு, அதாவது லிவர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். கணையம் கிடையாது, லிவர்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி சிறுங்குடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன விரல் மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதுக்கு பேர் வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விரல் மாதிரி அமைப்புகள் மொத்தமாக சேர்த்து அதை பார்த்தீங்கன்னா இலியம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சிறுகுடலுடைய உள்பகுதி அப்படின்வாங்க. இந்த விரல் மாதிரி இருக்கும் வில்லியோட வேலை என்னன்னா, இப்போ சாப்பாட்டில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் உடச்சி மாற்றிருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா பால் ப்ரோட்டீனாக இருக்கிறத பெப்டிட்ஸாக மாற்றிருக்கு, ஸ்டார்ச்சாக இருக்கிறத குளுக்கோஸாக மாற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி உடைக்கப்பட்ட அந்த சத்து பொருள்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி அதை ரத்தத்திற்கு அனுப்புறது தான் இந்த வில்லியோடைய வேலை. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா செரிமான அமைப்புகளில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம உடலியல்ல அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மூளைப்பகுதி. ஸோ மூளைப்பகுதியில் நம்ம மூளையில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, ஸோ அந்த பகுதிகள் என்னென்ன வேலை செய்கிறது, ஸோ இது மட்டும் நம்ம மூளையில் பார்த்தா போதும். ஸோ மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா முன்மடல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃப்ரான்டல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நெத்தி இருக்கு இல்லையா, அந்த நெத்திக்கு அப்படியே பின்னாடி நம்ம மூளை, ஓகேவா. ஸோ நம்ம நெத்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூளை வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் முன்மடல், ஃப்ரான்டல் லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குணநலன், பர்சனாலிட்டி. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குணத்தை டிசைட் பண்ணுறது. அப்புறம் பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல், ப்ராப்ளம் சால்விங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தனை திறன், ஸோ திங்கிங் ஸ்கில்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்மடல் வந்து பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக மடல் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டெம்போரல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்மடலுக்கு அப்படியே கீழே இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்கிறது தான் டெம்போரல் லோப். ஸோ இதோட வேலை பார்த்தீங்கன்னா கேட்கும் திறன், நம்ம காதை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த டெம்போரல் லோப். அப்புறம் நம்மளோட நினைவாற்றல், மெமரி பவர், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் படிக்கும் திறன், ரீடிங். சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை படித்தாலே நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீடிங் ஸ்கில்லாம் ஒருத்தவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த டெம்போரல் லோபில் நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்போரல் லோபுக்கு அப்படியே பின்னாடி கிட்டத்தட்ட நம்ம பின் மூளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆக்சிபிட்டல் லோப். ஸோ ஆக்சிபிட்டல் மடல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த பின் மூளை எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம காட்சி கண்ணில் பார்க்கறது, அதுக்கப்புறம் வடிவங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்ணங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப், பின் மண்டை, அதாவது பின் மூளை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் உச்சந்தலை அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சந்தலை கீழே இருக்கும் மூளை பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரைட்டல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரியேட்டல் மடல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 புலன்கள், அதாவது நம்ம 5 சென்சஸ், அதாவது கண்ணு, காது, மூக்கு, டேஸ்ட், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த உச்சி மண்டை, அதாவது அது கீழே இருக்கும் அந்த மூளை பகுதி. அப்புறம் நம்மளுடைய மொழி ஆற்றல், ஒரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, அந்த மொழி ஆற்றல்லாம் பரியேட்டல் லோபில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கவனம், அட்டென்ஷன், ஸோ கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பரியேட்டல் லோபில் தான் இருக்குது. ஸோ முன்மடலுக்கும் பரியேட்டல் மடலுக்கும் நடுவில் கரெக்டாக அந்த உச்சி மண்டை, நடு மண்டை, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தலாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் வரத்துக்காகவும் நம்மளுடைய முன்னெச்சரிக்கைக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு துண்டு கட்டியிருப்போம், ஒருவேளை அந்த துண்டு டக்குன்னு வந்து அவர போகுது அப்படின்னா நம்ம யோசிக்கலாம் மாட்டோம், டக்குன்னு நம்ம கை போயிட்டு அதை பிடிக்கிறதுக்கு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலாமஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மூளை பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த பகுதிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செரிபெல்லம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த செரிபெல்லத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தான் மூளையோட தண்டு பகுதி. அந்த தண்டு பகுதியை தான் மெடுலா அப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடுலா அப்லாங்கேட்டாலேருந்து தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூளையில் நரம்புகள், எத்தனை நரம்புகள் இருக்குன்னா 12 ஜோடி நரம்புகள் நம்ம மூளையில் இருக்கு. ஸோ மூளை முழுவதும் எந்த பொருளால் ஆயிருக்கும் அப்படின்னா நியூரான்களால் ஆயிருக்கும், கோடிக்கணக்கான நியூரான்களால் ஆயிருக்கும். மூளையை சுற்றி பாயும் திரவம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூளையை சுற்றி பாயும் திரவம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செரிப்ரோஸ்பைனல் லிக்விட், அதுதான் மூளையை சுற்றி பாயும் திரவம், லிக்விட், ஓகேவா. லிக்விட் அப்படின்னா அது திரவம். ஸோ செரிப்ரோஸ்பைனல் லிக்விட். ஆனால் நான் இங்கே மெனிஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா இது ஒரு பஞ்சு மாதிரி, ஓகேவா. ஸோ நம்ம மூளையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சு மாதிரி அமைப்பு இருக்கும், அது மெனிஞ்சஸ். ஸோ நம்ம மூளையை பாதுகாக்கும் அந்த பஞ்சு மாதிரி வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெனிஞ்சஸ். மூளையை பாதுகாக்கும் அந்த திரவம் என்ன அப்படின்னா செரிப்ரோஸ்பைனல் லிக்விட். அந்த செரிப்ரோஸ்பைனல் நீங்கள் எழுதியிருக்க மாட்டேன், ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க, செரிப்ரோஸ்பைனல் லிக்விட்.
மூளைத்தண்டு பகுதி இதுதான் மெடுலோ ஆப்லாங்கேட்டான்னு சொல்லுவாங்க. நமக்கு வாந்தி, இருமல், தும்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெடுலோ ஆப்லாங்கேட்டா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கும். மூளையில் பார்த்தீங்கன்னா பிஓஎன்எஸ் பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செரிபெல்லம் பகுதியில் தான் இருக்கும். இது நம்மளுடைய சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கோமா இருக்கும்பொழுது நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். இது எல்லாமே அந்த பான்ஸுடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூளையோட ஒரு பகுதி. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோபமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் தேவை. அந்த மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் மூளையுடைய லிம்பிக் பகுதியில் சுரக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மூளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இந்த உயிரியலில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரியலில் உடலியலில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இதயம். ஓகேவா? ஸோ ஹார்ட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மனித இதயம் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 அறைகள் கொண்டது மனித இதயம். ஸோ அந்த 4 அறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆட்ரியம், தமிழில் வலது ஆட்ரியம், இடது ஆட்ரியம். அப்படியே அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இதயத்தில் 4 அறைகள் இருக்கு. ஸோ இதயத்துடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல பாயிற ரத்தத்தில் ஆக்சிஜனை கலக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தோட வேலை. ஆனால் இதயத்தில் ஆக்சிஜன் இருக்காது. லங்ஸு கிட்ட ஆக்சிஜனை வாங்கி ரத்தத்தில் கலந்து விடுறது தான் இந்த இந்த இதயம்ன்றதுல பொதுவாகவே இதயத்துடைய வேலைன்றது ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இதயத்தோட வேலை. ஸோ அதனால ஒரு பகுதி ஹார்ட்டோட ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லா ஆர்கன்ஸும் பார்த்தீங்கன்னா அதாவது ரத்தத்தில் இருக்கும் ஆக்சிஜனை யூஸ் பண்ணிட்டு வெறும் ரத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வரும். ஸோ இதயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த ரத்தம் போகும்பொழுது லங்ஸு கிட்ட இருந்து ஆக்சிஜனை வாங்கி அந்த ரத்தத்தை அந்த ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி ஆக்சிஜன் கலந்த ரத்தமாக இதயம் இன்னொரு பக்கம் ரத்தத்தை வெளியேற்றும். இதுதான் இதயத்துடைய வேலை. ஸோ உள்ள அந்த ரத்தம் அதாவது ஆக்சிஜனே இல்லாத ரத்தத்தை வாங்கும்பொழுது தான் நமக்கு லப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிஜன் பிளட்டோட கலக்கும்பொழுது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டப். ஸோ அதனால தான் ஹார்ட் பார்த்தீங்கன்னா லப் டப் அப்படின்னு துடிக்கிறது. ஸோ ஹார்ட்டோட வேலை அப்படின்றதே நம்மளுடைய ரத்தத்தில் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ஹார்ட்டில் இருக்கும் முக்கியமான பார்ட்ஸ் இது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சுப்பீரியர் வீனக்கேவா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு கலர் அந்த ப்ளூவில் 3 ஓப்பனிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் சுப்பீரியர் வீனக்கேவான்னு சொல்லுவாங்க. இதோட வேலை நம்ம உடம்புல இருக்கும் அசுத்தமான ரத்தம் அதாவது ஆக்சிஜன் கம்மியான அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது சுப்பீரியர் வீனக்கேவா. இது நம்ம உடலுடைய மேல் பகுதியில் இருக்கும் ரத்தத்தை இது எடுத்துகிட்டு போயிடும். அப்படியே ஹார்ட்டு கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் இன்ஃபீரியர் வீனக்கேவான்னு சொல்லுவாங்க. நம்ம கீழ் உடலில் இருக்கும் அந்த அசுத்தமான ரத்தத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபீரியர் வீனக்கேவா ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஹார்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு இப்போ அசுத்தமான ரத்தம் வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரைட் ஆட்ரியம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதாவது முதல் அறை, அந்த அறை ஓப்பன் ஆகி இந்த ரத்தம் முழுக்க அந்த அறையில் போயிட்டு கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அறை மூலயமா அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வலது அறைக்கு வரும். வலது அறை மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும். ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ஏன்னா லங்ஸ் கிட்ட இருந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத தான் நிறைய வாங்கி வச்சிருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் ஹார்ட்டில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அதனால முதல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை வாங்கி லெஃப்ட்டுக்கு அனுப்பும்பொழுது ஸோ லெஃப்டில் இருக்கும் அந்த ஆக்சிஜன்லாம் அந்த பிளட்டில் வந்து ஹார்ட் ஆட் பண்ணும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிஜன் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரைட் அதாவது அதுக்கு மேலே வந்து லெஃப்ட் ஆட்ரியம் அதுக்கு போச்சுன்னா ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்துடும். ஸோ இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் நல்லாவே கலந்துடுச்சு. இது இப்போ எப்படி வெளியே போகும்னா ஒரு ரெட் கலரில் 3 கம்பி மாதிரி மேலே இருக்குது பாருங்கள், 3 கோடு மாதிரி நாமம் போட்ட மாதிரி, அதுதான் அயோட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புலையே மிகப்பெரிய நரம்பு எது அப்படின்னா அது அயோட்டா. இந்த அயோட்டா தான் ஹார்ட்லேருந்து சுத்தமான ரத்தத்தை நம்ம உடம்பு ஃபுல்லாக திருப்பி பாய்ச்சும். இதெல்லாம் தான் ஹார்ட்டில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸு. இது இல்லாமல் அந்த ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது.
இது எதுக்கு அப்படின்னா ஹார்ட்டை லங்ஸோட கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? பல்மனரி ஆர்ட்ரி வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கும் அந்த சுத்தமில்லாத ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகப்படும். அப்புறம் நுரையீரல் இருக்கும் ஆக்சிஜன் கலந்த அந்த ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டில் இருந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லங்ஸில் இருந்து அதுக்கப்புறம் பல்மனரி வெயின்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு வந்துடும். ஒன்றும் கிடையாது. ஆர்ட்ரியில் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கும் அதாவது அந்த அசுத்தமான ரத்தம் லங்ஸில் இருக்கும் அந்த ஆக்சிஜனோட ஆட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகும். பல்மனரி வெயின்ஸ்ன்றது லங்ஸில் இருக்கும் ஆக்சிஜன் கலந்த அந்த ரத்தத்தை திருப்பி ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதா பல்மனரி வெயின்ஸ். ஸோ இதெல்லாம் இதில் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹார்ட், இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைனோ ஆர்ட்ரியல் நோட் அப்படின்ற பேர், எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. லப் டப் இந்த சவுண்டுக்கு தான் சைனோ கார்டியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா சுத்தி காக்கும் திரவம் ஒன்று இருக்கு, அது பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிரெயினை காக்கும் அந்த திரவம் பார்த்தீங்கன்னா செரிப்ரோஸ்பைனல்னு சொல்லுவாங்க. பிரெயினை காக்கும் ஒரு மெம்பரைன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெனிஞ்சஸ். பிரெயினை காக்கும் திரவம்னு கேட்டாங்கன்னா செரிப்ரோஸ்பைனல். அதே மாதிரி நம்ம ஹார்ட் நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இசிஜி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதுதான் ஃபுல் ஃபார்ம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா PQRST அப்படின்னு 5 இருக்கும். ஓகேவா? பி அப்படின்றது தான் முதல் நமக்கு ரத்தம் உள்ள வரது, அதாவது அசுத்தமான ரத்தம் உள்ள வரது. Q அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆர், அதுதான் அந்த டப் அந்த சவுண்ட், அதுதான் அதிகமாக இருக்கும் ஆர். அப்புறம் ST. ஸோ டீயோட முடிஞ்சிடும். திருப்பி அந்த டீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இசிஜியில் என்ன கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இசிஜியில் மிக நீளமான அலை எது அப்படின்னா ஆர். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தாலே தெரியும், ஆர் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும். ஸோ மிக நீளமானது அப்படின்னா அது ஆர். அதே மாதிரி ஒரு ஹார்ட் பீட் முடியும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எதோட முடியும் அப்படின்னா டீயோட முடியும். ஓகேவா? ஹார்ட் பீட் டீயோட முடியும். ஸோ எதிலிருந்து ஹார்ட் பீட் ஆரம்பிக்கும்னா பி. ஓகேவா? பேண்ட் அந்த பி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிக்கும். டீயோட பார்த்தீங்க அப்படின்னா முடியும். ஆறுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பெருசான வேவ். இதுதான் நீங்கள் இசிஜியில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம உடலியலில் அடுத்து பார்க்க போகிறது நுரையீரல், லங்ஸு. ஸோ லங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு. ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது தான் பார்த்தீங்கன்னா லங்ஸுடைய வேலை. ஸோ நுரையீரலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட மூளை பார்த்தீங்கன்னா நியூரான்களால் ஆயிருக்கோ அதே மாதிரி நம்மளோட நுரையீரல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காற்றுப்பையினால் ஆயிருக்கும். ஸோ அந்த காற்றுப்பை என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வியோலை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வியோலையோடைய அந்த ப்ராசஸ் தான். எப்படி நம்மளோட மூளை பார்த்தீங்க, அதாவது மூளை வந்து நியூரான்களால் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸ் வந்து ஆல்வியோலைனால செய்யப்பட்டு இருக்கும். எப்படி நம்மளோட மூளையும் நம்மளோட இதயத்தையும் காக்கிறதுக்கு ஒரு திரவம் இருக்கு, மூளையை காக்கிற திரவம் செரிப்ரோஸ்பைனல், இதயத்தை காக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நுரையீரலை காப்பாற்றுவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரா அப்படின்ற இந்த திரவம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம லங்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஆல்வியோலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 480 மில்லியன், அதாவது 480 மில்லியன் ஆல்வியோலை பார்த்தீங்க, அதாவது 480 மில்லியன் ஆல்வியோலை நம்ம லங்ஸ்ல இருக்கும். ஸோ இதை விரிச்சோம் அப்படின்னா 70 80 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆல்வியோலை இருக்கு. ஆனால் ஆல்வியோலையோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 200 500 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே அடுத்தது பார்த்தோம்னா கிட்னி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி நமக்கு ரத்தத்தில் இருந்து கெட்ட தண்ணீர் உப்புகளெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறது, உறிஞ்சு எடுக்கிறது தான் கிட்னியோடைய வேலை. எப்படி வந்து மூளை நியூரானால் ஆயிருக்கோ அந்த மாதிரி கிட்னி வந்து ஃபுல்லாக நெஃப்ரான் அதனால் ஆயிருக்கு. நியூரான் அப்படின்னா மூளை, நெஃப்ரான் அப்படின்னா கிட்னி. ஸோ நெஃப்ரானோடைய வேலை வந்து கெட்ட தண்ணியை பிரித்து அந்த வந்து எடுத்துகிட்டு யூரின் வழியாக வெளியே அனுப்புறதும், நல்ல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது உடம்புல அனுப்புறதும் தான் கிட்னியோடைய வேலை. நம்மளுடைய யூரின், நம்ம போகிற அந்த யூரினில் வந்து முக்கியமாக எது அதிகமாக இருக்கும்னா தண்ணி, 95% தண்ணியால் ஆயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது யூரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விலங்குகளுக்கும் இந்த யூரின் காம்போசிஷன் வேரி ஆகும். பறவைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். இதுவே விலங்குகள் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரியா அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தண்ணிக்கு அப்புறம் யூரியா அதிகம், அப்புறம் குளோரைடு, சோடியம், பொட்டாசியம், கிரியேட்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரோட்டீன், சல்ஃபர், இது எல்லாம் அது எல்லாமே நம்மளுடைய யூரினுடைய காம்போசிஷன். இதில் அதிகமாக இருக்கிறது தண்ணி, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது யூரியா.
அடுத்து நம்ம உடலியல்ல பார்க்கறது மனித ரத்த அமைப்பு. மனித ரத்தம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மனித ரத்தத்தில் 3 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பணுக்கள். அடுத்தது வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் பிளட் செல். அப்புறம் பிளாஸ்மாக்கள். ஸோ நம்மளோட தண்ணி, புரோட்டீன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் எது அதிகமாக இருக்கும், ரெட் பிளட் செல்லா ஒயிட் பிளட் செல்லா பிளாஸ்மாவான்னு கேட்டிங்க அப்படின்னா பிளாஸ்மா தான் அதிகமாக இருக்கும். பிளாஸ்மா 55% நம்ம ரத்தத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல் நமக்கு அதிகமாக இருக்கும். கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3னால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தம் ஆகி இருக்கு. ஸோ சிவப்பு அணுக்களோட வேலை என்ன அப்படின்னா பிளட்டில் ஆக்சிஜனை தக்க வைக்கிறது தான் சிவப்பு அணுக்களுடைய வேலை. வெள்ளை அணுக்கள் வேலை நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது. பிளாஸ்மாவுடைய வேலை ரத்தத்தை தண்ணி அளவு இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. ரத்தத்தை ரத்தமாகவே அந்த அமைப்பில் மெயின்டைன் பண்ணுறது தான் பிளாஸ்மாவுடைய வேலை. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா எந்தெந்த அணுக்கள், அதாவது எத்தனை நாள் உயிர் வாழும்ன்றது. சிவப்பு அணுக்கள் பார்த்தீங்கன்னா 120 நாள் நம்ம உடம்புல உயிர் வாழும். 121வது நாள் பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே கொண்டுட்டு நம்மளுடைய அந்த மோஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா சிவப்பு அணுக்கள் வெளியே வந்துடும். வெள்ளை அணுக்கள் 10லேருந்து 12 நாள் உயிர் வாழும். பிளாஸ்மாக்கள் சிலது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 நாள் இருக்கும், சிலது மாசக்கணக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரத்தத்துடைய காம்போசிஷன். ஸோ நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு, அதை தான் லிம்போசைட், மோனோசைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வெள்ளை அணுக்கள் நம்ம ரத்தத்தில் வெறும் 1% மட்டும்தான். பிளாஸ்மாக்கள் அதிகம், அதுக்கப்புறம் சிவப்பணுக்கள் நம்ம ரத்தத்தில் அதிகம். அதே மாதிரி நம்ம ரத்த வகைகள். ஸோ பொதுவாக 4 ரத்த வகைகள் இருக்குது. ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப் அப்படின்னு 4 ரத்த வகைகள் இருக்குது. ஸோ இந்த ரத்த வகைகள் எல்லாம் முதல் பிரித்தது யார் அப்படின்னா கால் லான்ஸ்டீனர் அப்படின்றவர். அவர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும்தான் கண்டுபிடிச்சார். A+, B+, AB+, O பாசிட்டிவ் இதெல்லாம் தான் அவர் கண்டுபிடிச்சாரு. நம்ம மனித ரத்தத்திலே நெகட்டிவும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் வெய்னர் அப்படின்றவர். RH பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இதை RH மங்கி, ரீசஸ் அப்படின்னு ஒரு மங்கி கிட்ட தான், ஒரு குரங்கு கிட்ட தான் இதை பார்த்தாங்களாம். ஸோ அலெக்சாண்டர் வெய்னர் தான் நம்மளோட ரத்தத்திலேயே நெகட்டிவும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர். ஓகேவா? ஸோ இதில் ரெட் பிளட் செல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரூப்பை கண்டுபிடிக்கிறதுல. ஸோ ஏபி, ஏபி, ஓ 4 குரூப் நமக்கு ரத்தங்கள் இருக்கு. இதில் எதில் ஆன்டிபாடி, எதில் என்ன ஆன்டிபாடி, என்ன ஆன்டிஜென் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரெட் பிளட் செல் அப்படின்னாலே சிவப்பணுக்கள். அப்போனா முதல் ஆன்டிஜென் பார்த்தீங்கன்னா குரூப் ஏவா இருந்துச்சுன்னா ஆன்டிஜெனும் ஏவா இருக்கும். குரூப் பியா இருந்துச்சுன்னா ஆன்டிஜென்னும் பியா இருக்கும். குரூப் ஏபியா இருந்துச்சுன்னா ஆன்டிஜெனும் ஏபியா இருக்கும். குரூப் ஓவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்டிஜென்னே கிடையவே கிடையாது. ஆன்டிஜென்னுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆன்டிபாடி. குரூப் ஏ இருந்துச்சுன்னா அதுக்கு பியா இருக்கும், பியா இருந்துச்சு அப்படின்னா ஏவா இருக்கும். இங்க குரூப் ஏபி ரெண்டுமே இருக்கு. அப்போ ஆன்டிபாடி ஏபிக்கு கிடையாது. அதுவே குரூப் ஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 2 ஆன்டிபாடியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் பிளட் செல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த குரூப்ஸ். ஆன்டிஜென்னா என்ன குரூப்போ அது அப்படியே இருக்கும். ஆன்டிபாடினா இருக்கிற அந்த எழுத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான எழுத்துக்கள் இருக்கணும். ஏபி அப்படின்னா 2 எழுத்துக்களும் இருக்கு. ஸோ அதனால ஆன்டிபாடி எதுவுமே வராது. ஓ குரூப் அப்படின்னா 0ன்றது அர்த்தம். அதனால ஏபி ஆன்டிபாடிஸ் அப்படியே அங்கே இருக்கும். அடுத்தது நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி. ஸோ எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன டாபிக் தான். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுமோ அதை மட்டும் இதில் பார்த்தா போதும். ஸோ மனிதன், அதாவது நம்ம மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இனங்கள் நமக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேலியோசோயிக் அப்படின்றத முதல்ல தோன்றது. அப்புறம் தோன்றது மீசோசோயிக், சீனோசோயிக் அப்படின்றதுல தான் மனிதன் தோன்றியிருக்கான். பேலோசோயிக் முதல்ல, மீசோசோயிக் செகண்ட், சீனோசோயிக் அப்படின்றது தேர்டு. இதுல மனிதன் இருந்தது சீனோசோயிக்ல. இதுவே பறவைகள் இருந்தது பார்த்தீங்கன்னா மீசோசோயிக். அதே மாதிரி டைனோசர்கள் இருந்ததும் மீசோசோயிக். ஸோ மீசோசோயிக்ல 2 முக்கியமான விஷயம், பறவைகள் மற்றும் டைனோசர்கள். இதே பேலோசோயிக்ல பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளை தவிர்த்து நம்மளுடைய அனிமல் கிங்டம்ல மீன்கள், அதுக்கப்புறம் ஊர்வன, நிலம் நீர் வாழ்வன, அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள், இது எல்லாமே பேலியோசோயிக்லேயே தோன்றினது. ஸோ எது எந்த காலகட்டத்தில் தோன்றது அப்படின்னா எழுத தெரியணும். மனிதன் அப்படின்னா ஜீனோசோயிக், பறவைகள் மற்றும் டைனோசர்னா மீசோசோயிக், ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன், லேண்ட் பிளான்ட், ஃபிஷஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேலியோசோயிக். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்பிளைண்டாக பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிரியன் அப்படின்னு ஒன்று தோன்றுது. அந்த கேம்பிரியன் பேலோசோயிக் எராவை சேர்ந்தது. கேம்பிரியன் அப்படின்னா மீனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஓர்டோவிசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கடல்வாழ் உயிரினம் தான். மேலே பார்த்தீங்கன்னா முடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். செலூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் நம்மளுடைய மண்ணில் முளைச்ச செடி. டோனோவியன் அப்படின்வாங்க. அது நிலம் நீர் வாழும் உயிரினங்கள். அதுக்கப்புறம் பென்சில்வேனியன், மிசிசிப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய முதல் ஊர்வன. அதுக்கப்புறம் பெரிய செடி, அதாவது பெரிய மரங்கள். அதுக்கப்புறம் பெர்மியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஊர்வன, ஆனால் இப்போ அந்த ஊர்வன வகைகள் இல்லை. இந்த பெர்மியனுக்கு அப்புறம் தான் ட்ரையாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனோசர்கள் முதல்ல உருவாகுது. பாலூட்டிகளும் ட்ரையாசிக்ல தான் உருவாகுது. இதுக்கப்புறம் தான் ஜுராசிக், நம்ம படம் பார்த்துட்டு ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஜுராசிக் அப்படின்றது டைனோசர்கள்ல எக்கச்சக்க வகைகள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஜுராசிக் காலகட்டத்தில் தான் நம்மளுடைய பறவை இனமும் முதல்ல உருவாகுது. கிரெட்டேஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரெட்டேஷியஸ்ல பார்த்தீங்கன்னா டைனோசர் முழுக்க அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் வாழும் கொஞ்சம் பெரிய உயிரினங்கள், அப்புறம் பூக்கும் செடிகள் கிரெட்டேஷியஸ் காலங்களில் வருது. பேலியோஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பாலூட்டிகளில் நிறைய வெரைட்டிஸ் வருது. அப்புறம் நியோஜென், ஸோ அந்த பாலூட்டிகள்லையே நிறைய வேரியேஷன்ஸ். அப்புறம் குவாட்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாட்னரி காலத்தில் தான் நம்மளுடைய மனிதன், குரங்கிலிருந்து தோன்றின மனிதன் இந்த குவாட்னரி காலகட்டத்தில் தோன்றனவன் தான். அதே மாதிரி பரிணாம வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான தியரிகள் சொல்லுவாங்க. ஸோ பரிணாமம் அப்படின்னாலே டார்வினோட தியரி ரொம்ப முக்கியம். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்னு ஒரு புக்கையும் அவர் எழுதினாரு. ஸோ எப்படியெல்லாம் ஒரு உயிரினம் இப்படி மாறி மனிதனா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த பரிணாம வளர்ச்சியோடைய அவரோட புக்கு. ஸோ டார்வின் பார்த்தீங்கன்னா 1859 பிறந்தவர். அவருடைய அந்த கருத்து தான் பார்த்தீங்கன்னா முதல்ல பரிணாம வளர்ச்சிக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 1942 உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் இன்டெக்ரல் மாடல் 2012 உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ டார்வினோட மாடலுக்கும் மாடர்ன் சிந்தசிஸ் மாடலுக்கும் இன்டெக்ரல் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த, அதாவது டார்வின்ல எதுக்கு ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறுது அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அது தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லியிருப்பாரு. பட் அவருக்கு அதை தவிர சரியான காரணம் தெரியாது. இதே மாடர்ன் சிந்தசிஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு உயிரினம் ஏன் இன்னொரு உயிரினமா மாறுது அப்படின்னா அதோடைய ஜீன்கள்ல மாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்டெக்ரல் மாடல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீன்ல மாற்றம் கிடையாது, டிஎன்ஏல மாற்றம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறுது அப்படின்றதுதான் இந்த 3 முக்கியமான பரிணாம வளர்ச்சியுடைய தியரிகள். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் விலங்குகளின் உலகம், அனிமல் கிங்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த விலங்குகளை எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையாக முதல் பிரிப்பாங்க. முதுகெலும்பு அற்றவை, முதுகெலும்பு உள்ளவை. ஸோ நாமெல்லாம் பார்த்தீங்க மனிதர்கள்லாம் முதுகெலும்பு உள்ளவையில் வருவோம். இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிபிரேட்ஸில் 5 கேட்டகரி தான். 1 மீன். ஸோ மீன் வகைகள் எல்லாமே வெர்டிபிரேட்டில் வரும். அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்வன, பல்லி, பாம்பு, இது எல்லாமே ரெப்டைல்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் நீர் வாழும் உயிரினங்கள். ஸோ தவளை, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆம்ஃபிபியன்ஸ்ல வரும். இந்த மீன், இந்த ஊர்வன, அதுக்கப்புறம் நிலம் நீர் வாழும் இந்த உயிரினங்கள், இது எல்லாமே கோல்டு பிளட்டட் அப்படின்வாங்க. அதாவது அவங்களோட ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ந்த ரத்தம் அப்படின்வாங்க. குளிர்ந்த ரத்தம் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு இப்போ நம்மள மாதிரி பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கோல்டு பிளட்டட் அப்படின்வாங்க. இதே பறவைகளும் விலங்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் பிளட்டட். நம்மளோட ரத்தம் எப்போவுமே ஒரே டெம்பரேச்சரில் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பறவைகளும் விலங்குகளும் வார்ம் பிளட்டட். இதுதான் நம்ம முதுகெலும்பு உள்ளவையில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுவே முதுகெலும்பு அற்றவையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னென்ன உயிரினங்கள் எந்தெந்த வகையில வருது அப்படின்றது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சுயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல போரிஃபெரா அப்படின்வாங்க. இதை தமிழ்ல ஸ்பாஞ்சஸ். ஸோ கடலுக்கடியில் நீங்க போனீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுதான் பஞ்சுயிரி, ஸ்பாஞ்சஸ் அப்படின்வாங்க. இது ஒரு கடல்வாழ் உயிரினம் தான். இது ஒரு விலங்கினத்தை சார்ந்து தான் வாழும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்காஞ்சொரி அப்படின்னு சொல்லுவாங்க. சினாட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க.
இது மெயினாக அந்த பவளப்பாறைகள், கடற் சாமந்தி, அப்புறம் சொறி மீன்கள் அப்படின்வாங்க. அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி, அதாவது செதில்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பேர் கடற்காஞ்சொரி. ஸோ இங்கிலீஷில் சினாட்ரியா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி ஃபிஷ், அது வந்து மெடுசா ஜோவா அப்படின்றத சேர்ந்தது. அப்புறம் நம்மளுடைய ஹைட்ரா, அது ஹைட்ரோசோவா அப்படின்ற வெரைட்டியை சேர்ந்தது. அதுக்கப்புறம் வளையப்புழு அப்படின்வாங்க, அனலிடா அப்படின்றது நம்ம மண்புழு, அட்டை இதெல்லாமே இந்த வளையப்புழு கீழே தான் வரும். உடல்கள் பார்த்தீங்கன்னா துண்டுகளாக இருக்கும், செக்மெண்டட் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்லுடல்கள் மொலுக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட நத்தை வகை. ஓகேவா? உடல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லியதான ஓடு, கடுமையான ஓடு இல்லை, ஒரு மெல்லியதான ஓடு இருந்துச்சு அப்படின்னா அது மெல்லுடலிகள், மொலுக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டைப்புழு, பிளாத்தி ஹெல்மென்திஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த தட்டைப்புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கும், நாடா புழுக்கள் மாதிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இரண்டு பக்கமும் உடல் வந்து சமமாக இருக்கும். முதுகு எலும்பு கிடையாது, முதுகு பகுதி வயிற்றோட ஒட்டி இருக்கும். இரண்டு பக்கமும் உடல் வந்து சமமாக பிரிஞ்சு நம்ம ஸ்கேல் மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈரத்தட்டையா, நாடா புழு இதெல்லாம் என்ன வகை அப்படின்னா தட்டைப்புழு வகை, பிளாத்தி ஹெல்மென்திஸ் வகையை சேர்ந்தது. அடுத்தது முட்தோலிகள், எக்கினோடர்மா அப்படின்வாங்க. மெயினாக நம்மளுடைய ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன்கள் இந்த முட்தோலிகளில் சேர்ந்தது. இதுவும் கடல்வாழ் உயிரினம் தான். இதற்கு மேலும் முள் போன்ற அமைப்பு இருக்கும். கணுக்காலி, ஆர்த்ரோபோடா அப்படின்வாங்க. ஆர்த்ரோபோடா அப்படின்னாலே கால்கள் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதல் பார்த்தீங்கன்னா கெலிசோரேட்டா அப்படின்வாங்க, கிரஸ்டேஷியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ கிரஸ்ட் அப்படின்னா மேலே சின்ன ஓடு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்ற எறா, நண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரஸ்டேஷியா அப்படின்றதுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் அரிக்கினைடுகள், அரிக்கினீடா அப்படின்வாங்க. சிலந்தி, தேள்கள் இதெல்லாம் அரிக்கினீடாக்குள்ள வரும். பூச்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா கணுக்காலிக்குள்ளேயே வந்துடும். அதாவது மைரியா போடியா அப்படின்வாங்க. மைரிய போடியா அப்படின்னா கால்கள் அதிகமாக இருக்கும். மைரியா அப்படின்னா கால்கள், போடியா அப்படின்னா கால்கள், மைரியா அப்படின்னா நிறைய கால்கள். அதில் இரண்டு வகை இருக்கு. பூரான்களும் பார்த்தீங்கன்னா மைரியா போடியா தான், மரவட்டைகளும் மைரியா போடியா தான். பூரான்கள் பார்த்தீங்கன்னா கைலோபோடா அந்த வெரைட்டியை சேர்ந்தது, மரவட்டைகள் டிப்ளோபோடா அந்த வகைகளை சேர்ந்தது. நுண்ணுயிரிகளில் ஒரு 3 மட்டும் பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமீபா அப்படின்றது. அமீபா எப்படி நகர்ந்து போகும் அப்படின்னா சூடோபோடியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா போலி கால்கள். அது கால்கள்லாம் கிடையாது, அது மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது உடம்பே கால் மாதிரி சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால அமீபா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நகரும் அப்படின்னா சூடோபோடியா மூலயமா. யூக்ளினா அப்படின்ற உயிரினம் இருக்கு. சாட்டை மாதிரி, ஒரே ஒரு சாட்டை மாதிரி ஒன்று வெளியே வந்திருக்கும். அதுக்கு பேர் ஃபிளாஜில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரமேஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செருப்பு மாதிரி இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி 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 குட்டியாக நிறைய முடி மாதிரி இருக்கும். அந்த முடிக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிலியா. உடம்பு ஃபுல்லாக அந்த முடி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் சீலியா. ஸோ இந்த 3 உயிரினத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதய அறைகளின் எண்ணிக்கை. இது ரொம்ப முக்கியம். மீன்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு 2 இதய அறைகள் தான் இருக்கும். இங்கிலீஷில் வந்து சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலநீர் வாழ்வன, ஆம்ஃபிபியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 அறைகள் இருக்கும். ஊர்வன, ஸோ இதுங்களுக்கு ரெப்டைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாலும் 3 அறை இதயங்கள் இருக்கும். ரெப்டைல்ஸிலே ஊர்வனையிலேயே 4 இதயம் கொண்டது முதலை, crocodile மட்டும்தான். பறவைகளுக்கும் விலங்குகள், மனிதர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 4 இதய அறைகள் இருக்கு. அதே மாதிரி விலங்குகளும் அதன் இயக்கங்களும் பார்த்தோம்னா மண்புழு எப்படி நகரும் அப்படின்னா அதுக்கு திரவ எலும்புக்கூடு அப்படின்றதும் அது தன் தசைகள் மூலயமா தான் நவுந்து போகும். நத்தை பார்த்தீங்க அப்படின்னா புற உடற்கூடு, அதுக்கு மேலே ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கூடு மாதிரி இருக்கும். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உடல்ல சிறிய சிறிய பாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நத்தை நகர்ந்து போகும். கரப்பாம்பூச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜோடி கால்கள், 2 ஜோடி இறகுகளோட அதோட மூவ்மெண்ட் இருக்கும். மீன்கள் பார்த்தீங்கன்னா துடுப்புகள், ஃபின்ஸ் அதனால மூவ் பண்ணும். பாம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழல்கள் இல்லைன்னா கன்னிகள், அதாவது கிட்டத்தட்ட அது உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளைந்து வளைந்து போகிறது தான் அந்த லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பறவைகள் பார்த்தீங்க அப்படின்னா இறகுகள் மற்றும் முன்னங்கால்கள் மெயினாக. அதுக்கப்புறம் விலங்குகளும் நம்மளோட மனிதர்களும் பார்த்தீங்க அப்படின்னா 4 லிம்ப் அப்படின்னு லிம்ஸ், ஸோ கால்களால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீடியோவோடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டும். விலங்குகளும் அதுக்கான சயின்டிஃபிக் நேம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதில் வந்து முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? நம்மளுடைய நாய் பார்த்தீங்க அப்படின்னா கேனிஸ் ஃபெமிலேரிஸ் அப்படின்வாங்க. கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ் கேட்டஸ் இல்லை ஃபெலிஸ் டொமஸ்டிகஸ், ரெண்டுமே வந்து
பூனை வகைக்கு தான். புலி டைகருக்கு பார்த்தீங்கன்னா பேந்தேரியா டைகரிஸ் அப்படின்னு. கோட் நம்மளுடைய ஆட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா எக்ரஸ் ஹேரஸ் அப்படின்வாங்க. கவு நம்மளோட மாடுக்கு போஸ் தௌரஸ் அப்படின்றது. பஃபல்லோக்கு பார்த்தீங்கன்னா பேப்லிஸ் அப்படின்வாங்க. கோப்ராக்கு வந்து நாஞ்சா நாஜா அப்படின்னு இருக்கும். ஃப்ராகுக்கு பார்த்தீங்கன்னா ரானா டிக்ரீனான்னு சொல்லுவாங்க. ரானா ஹெக்ஸா டக்டைலா. ஸோ ஃப்ராக்ல 4 வகைகள் இருக்குது. பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிறது ரானா ஹெக்ஸா டக்டைலா அப்படின்றது. அப்புறம் காக்காக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராவோ ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பேந்தேரியோ லியோ அப்படின்வாங்க. எலிஃபென்ட் யானைக்கு பார்த்தீங்கன்னா எலிஃபஸ் மேக்சிமஸ். அப்புறம் மயில் பீகாக் பார்த்தீங்கன்னா பாவோ கிறிஸ்டாசிஸ். ஃபாக்ஸ் நரிக்கு உல்பஸ். டைகர் திருப்பி பார்த்தீங்கன்னா பேந்தேரியா டைகரிஸ். அப்புறம் நம்ம நாய்க்கெலாம் முன்னாடியே பார்த்துட்டோம். நாய் கேட், அதாவது டாக் கேட்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். பிஜிஎன் நம்மளோட புறாக்கு பார்த்தீங்கன்னா கொலம்பியா லிவியா அப்படின்ட்டு. இண்டியன் கோப்ரா அதான் நாஜா. ஜிராஃபி அது பார்த்தீங்கன்னா ஜிராஃபா கேமலோ பார்டலிஸ். அப்புறம் நம்மளோட ஜீப்ரா வரி குதிரைக்கு ஈக்வஸ் கியூவாகா. ஸோ குதிரை வெரைட்டி வந்தாலே ஈக்வஸ் அப்படின்றது வந்து ஞாபகம் வரணும். ஹவுஸ் க்ரோ வீட்டில் இருக்கிறதும் பார்த்தீங்க அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். க்ரோவோஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பேர்கள்லாம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து எதாவது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுவாலஜி ஃபுல்லாகவே இல்லை கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஜுவாலஜியில் கேட்க போகிற மேக்ஸிமம் கொஷின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற கேஸ்லையும் எதையுமே விடாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் கேள்விகள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களால் கொஷின் பேப்பரில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ எல்லா டவுட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.